ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா பண்ணி நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா, இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரிச்சிக்கு கூடிய ஒரு ஒன் ஷாட் தான். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ரொபோசல் வித் மீ நாட் நவிங் ஐ எம் ஏ மேரிட் மேன். ஓகேவா? அவ்வளோ ஸ்டோரி கூட போகலாம்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிருக்காங்க. ஒரு வீட்டில் அழகாக வீடு டெக்கரேட் ஆகிருக்கு. எதுக்காக அப்படின்னாக்கா, ஒரு பையனுக்கு பர்த்டே. அந்த பையனுக்காக ரொம்ப அழகாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அண்ணா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அழகாக பார்த்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோபி சொல்கிறாங்க, சொல்லு ஜின்னு சொல்கிறாங்க, நான் என்னோட ஹெல்ப்பு சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணிட்டீங்க, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான், ஃபேமிலி யாரும் இல்லை, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க, க்யூட்டாக அழகாக நின்றுருக்காங்க. அது ஒரு மிரருக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹோபி அவங்க ஒவ்வொன்றும் பார்த்து ஆசையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனால் தான் இதை அக்செப்ட் பண்ணிட்டேன், இல்லைனாக்கா கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இன்னும் சரி பார்த்தா ஒரு பையன் ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஷாப்பிங் ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கும். அந்த ஜுவல்லரி ஷாப்பில் ரொம்ப ஹாப்பியாக ஒரு செயின் வாங்குறாங்க. செயின் ஒரு லாக்கெட்டில் 2 நேம் டபுள் ஜே அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்ஷியல் போட்டு அதில் ஹார்ட்டின் மாதிரி மேக் பண்ணி அதில் 2 பிக்சரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கிஃப்ட் அவனுக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிடிக்கும்டா, நீ என்ன கொடுத்தாலும் பிடிக்கும். இதான் அவனுக்கு கம்ஃபர்ட் ஜோன் செய்ய சொல்கிறாங்க. நான் அவனுக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான், இருந்தாலும் இப்போ லவ் சொல்ல போகிறேன்னா அதை கொஞ்சம் தயக்கமாக இருக்குடா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, நீ சொல்லுடா சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸாக அப்படி பார்த்துட்டு இருப்பா சொல்கிறாங்க. 2 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ஆமாட்டே, நான் லவ் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் என்ன, என் ஜிம்மி தான் என்னை அப்படி பார்க்கவே மாட்டேன், எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகேடா, நீ லவ் சொல்லிட்டா புரிஞ்சுக்கோ, ஓகேவா சொல்கிறாங்க. அதானே, சரி ஓகே பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகேவா சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக இங்கே இருக்குது நம்ம டே அண்ட் ஜாமுக்கு தான். ஓகே, டே அண்ட் ஜாமுக்கு தான் 2 கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சரி பார்த்தா ஜேஹோப் தர ஜிம்மோட அண்ணா ஓகேவா ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாரு. விட்டு எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ சுகர், நம்ஜுன்னு, அதுக்கப்புறம் ஒய்என் காய் யோன்ஜுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இதுக்காக எனக்கு அந்த பர்த்டே பார்ட்டிக்காக தான் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் அழகாக லேட்டாரு ஜேஹோப் பார்க்குறாங்க. நான் போயிட்டு ஜிம்மில் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு மேலே போகிறாங்க. இப்போது நம்ம ஜேஹோப் மேலே வந்து பார்த்தா ஜிமின் அழகாக நின்றுருக்காங்க. அழகாக நின்று அப்படியே அங்கே ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது அந்த பெட்ரூமில். அந்த பெட்ரூமில் இது வரைக்கும் யாரும் வந்தது கிடையாது நம்ம ஜேஹோப்பை தவிர. இப்போ அந்த பிக்சரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேஹோப்பை பார்க்குறாங்க. டக்குன்னு கரெக்ட் டேஸ் வந்துருக்கு. அப்படி டேஸ் வைப் பண்ணிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹோபி ஹேங் சொல்கிறாங்க. போலாமா சொல்கிறாங்க. ஹேங் இதெல்லாம் சொல்கிறாங்க. என்னோட ஹாப்பினஸ்க்காக வா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேர் இப்போ கீழே வராங்க. ஜிமின் அவ்வளோ அழகாக இருக்கார். நம்ம ஜிமின் அப்படி ஒரு ஏஞ்சல், ஒரு பிரின்ஸ் மாதிரி ரெடி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துருப்பாரு. அவரும் ரெடி பண்ணியிருப்பாரு. அவர் ஃபஸ்ட்டு வந்து மேக்கப்பில் பண்ணிட்டு இருப்பாரு. அவ்வளோ அழகாக ரெடி பண்ணிருக்காரு. இப்போ கீழே வராங்க. நம்ம சுகர்லாம் பார்க்குறாங்க. வா, அவர் ரொம்ப அழகாக இருக்குது ஜிமின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஹேங் சொல்கிறாங்க. கீழே வா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் கீழே இறங்கிறாங்க. நம்ம ஜிம்மில் கூட்டு வந்து கேட்குறாங்க, எங்கடா அவங்கள காணணும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இங்கே ஒரு பைக் வந்து ஸ்டாப் ஆகுது. டர்ன் பண்ணி பார்த்தாக்க அங்கே நம்ம ஜங்க் பூண்டேவும் இறங்கி வராங்க. ஜங்க் ஹேண்டில் அந்த இது கிஃப்ட் பாக்ஸ் வந்து வச்சிருக்காரு. அப்படி டக்குன்னு ஹைட் பண்ணிக்கிறாரு. ஷர்ட்டுக்குள்ளே ஹைட் பண்ணிட்டு உள்ள ஓடி வராரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓ, ஜங்காவும் டேவும் இப்போ தான் வராங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ வந்து நில்லு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினை அந்த கேக் நிற்க வைக்கிறாங்க. ஃபுல்லாக அழகாக வந்து கேண்டில்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கேண்டில்ஸ்லாம் வந்து ஏற்றிட்டாங்க. கேக் அழகாக ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபைனலாக அப்போ கேக் கட் பண்ணிடலாமா சொல்கிறாங்க. கட் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேஹோப் ரொம்ப ஹாப்பியாக பக்கத்தில் இருந்துருக்காங்க. 1 நிமிஷம் சொல்லிட்டு அவங்க ஃபோனை வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. என் வீடியோ காலில் அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஜிமின் ஜேஹோப்போட பேரண்ட்ஸும் ஃபாரினில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அங்கே வீடியோ காலில் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்க்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளோ ஹாப்பி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஃபைனலாக கேக் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் வந்து கிளாப் பண்ணிட்டு ஹேண்ட் கிளாப் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே சாங்கும் பாடிட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப விஷ் பண்ணிட்டு ஹாப்பி பாடிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் ஃபைனலாக கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு டேரெக்டாக அவர் ஹோபிக்கு தான் ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ ஹோபி வாங்கிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் தேங்க்யூ ஹேங் சொல்கிறார். இப்போ ஜேஹோப் தான் கேக் கட் பண்ணிட்டு ஜிம்முக்கு ஃபிட் பண்ணிவிடுறாங்க. கேக் ஃபிட் பண்ணிட்டு அப்படி ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக இருக்கும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மின் தங்கம் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே தங்கம் சொல்கிறாங்க. தேங்க்யூ அம்மா சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மாவும் ஃபோனில் விஷ் பண்ணிட்டு அப்படி வந்து கொஞ்சம் நேரம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜேஹோப் தான் எல்லாரும் கேக்கை கட் பண்ணி தராங்க. இப்போ ஜிம்மின் நினச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஜிம்முக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ஜுன்னு, அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் ஜின்னு, அதுக்கப்புறம் நம்ம ஒயன், அதுக்கப்புறம் யோன்ஜுன்னு, அதுக்கப்புறம் காயின் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டு டே கொடுக்குறாங்க. டே தான் ஜிம் வாங்கிக்கிறாங்க. தேங்க்யூ டே சொல்கிறாங்க. அச்சோ ஹாப்பி பர்த்டே நம்ம வச்சுமா சொல்கிறாரு. ஜிம்மில் ஹாப்பி வாங்கிக்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டை நம்ம ஜங்குக்கு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி ஜிம்முக்கு முன்னாடி நீட் அவுட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்கா என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. ஜேவை பற்றி பார்க்குறாங்க. ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணுறா ஜங்க் சொல்லிட்டு பார்த்தா ஜங்க் அழகாக நீட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஜிம்முக்கு முன்னாடி ஜிமினா சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. வில்லி மேரிமி ஜிமினா அப்படி கேட்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க. வில்லி மேரிமி ஜிமினா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா என்ன பண்ணுறா எந்திரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு முன்னாடி சொல்லி ஜேவப் பார்க்குறாங்க. ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜின்ன நம்ம 5 கூட ஹாப்பியாக இருக்கு இப்படி பண்ணுறது பார்க்கறதுக்கு. ஆனால் ஜெகப்பு ஜிம்மோட பேசல ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. யாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் வந்துட்டு நம்ம ஜெகப் தான் ஒன்றும் இல்லை பாரு ஜங்குக்கு என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. ஜெகப் பார்க்குறாங்க. கேட்க ஜிம்
ஜங்கு பார்க்குறாங்க ஹியாங் நான் ஜிம்மை லவ் பண்ணுறாங்க ஹியாங் சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க. ஆமாம் ஹியாங் நான் ஜிம்மை லவ் பண்ணுறேன் 2 இயர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ கூட்டு வந்து இன்ட்ரோ பண்ணி வச்சிங்க லவ் ஃப்ரெண்ட் அவங்க தம்பின்னு சொல்லிட்டு அந்த டேலேருந்து லவ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஜிம் மேலே அவ்வளோ லவ் இருக்குது, உங்களுக்கு தெரியல நான் எவ்வளோ லவ் பண்ணுற ஜிம்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு அப்போ நீ ஃப்ரெண்டாக பார்க்கலையா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நான் ஃப்ரெண்டாக பார்க்கல அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, இப்போ நம்ஜன் சுகர்லாம் பார்க்குறாங்க. ஆமாம் ஹோபி ஜம்முக்கு வந்துட்டு ஜிம்மில் ஃப்ரெண்டாக பார்க்கல, அவன் கண்ணில் நீ பார்க்கலையா அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்களாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ்ட் வந்து ஜிம்மில் அழகு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜோக்கிட்ட ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாருக்கு ஹோபிகாங்க சொல்கிறாங்க. பாருடா ஒன்றுடா சொல்கிறாங்க. ஜிம்மி நான் டக்குன்னு அப்படியே ஹோபியோட வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாருக்கு ஜிம்மின்னு அப்படி ஜோக கூப்பிட்றாங்க. ஜிம்மி ஓடி போயிட்டு ரூமில் லாக் பண்ணிட்டு பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அவருக்கு அப்படி நீட் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு புரியவே இல்லை என்ன சொல்லிட்டு இப்போட்டே எல்லாரும் வராங்க வந்து பார்க்குறாங்க. ஹோபியாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெகோ பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீ ஜிம்மி லவ் பண்ணுறேன் அப்படி கேட்குறாங்க. ஆமாம் ஏன் நான் லவ் பண்ணக்கூடாதா, ஏன் நான் தப்பான பையனா நான் சொல்லி கேட்குறாங்க. நான் அப்படி சொல்லட்டா நீ நல்ல பையன், எங்களுக்கு என் ஃப்ரெண்டோட தம்பி இருக்கிறதான் தெரியும். ஏன்னா நம்ம ஜங்கு வேறு யாருங்களா நம்ம நம்ஜனோட தம்பிட ஓகேவா, நீ என் ஃப்ரெண்டோட தம்பி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீ ஏன்டா இப்போ அவசரப்பட்டா சொல்கிறாங்க. அவசரப்பட்டா எனக்கு புரியல ஏன்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு ஜிம்மி லவ் பண்ணா சொல்கிறாங்க. ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெகோப் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ஜன் விஷுக்கு ஆயிலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜெகோப் சொல்கிறாங்க. யாங்க சொல்கிறாங்க. என்ன நடக்குது எனக்கு புரியல, ஏன் ஜங்குக்கு ஜிம்மில் லவ் பண்ணால் என்ன தப்பு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜகுக்கு மாதிரி இருக்குது, அவனை லவ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. என்ன புரியல, ஏன் அவன் வேற என்ன லவ் பண்ணுறானா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜகுக்கு ஒரு நாள் டேஸ் வருது அது சொல்கிறாங்க. இங்கே பாரு புரியல சொல்கிறாங்க. இருங்க நம்ம மேலே போய்ட்டு வர சொல்லிட்டு இப்போ ஜகுக்கு மேலே வராங்க. இப்போ எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜங்கு மேலே கண்ணு டேஸ் வந்துட்டு இருக்கு. டேக் ஒரு மாதிரி இருக்குங்க. வாடா ஒன்றும் இல்லை சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. இப்போ எல்லாரும் மேலே வராங்க. மேலே வந்துட்டு ஜிம்மி ரூம் கிட்ட போனா ஜிம்மின் பயங்கரமாக எழுதிட்டு இருக்காங்க. சத்தம் கேட்குது. அப்படியே அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறாரு. இப்போ நான் ஒரு ஃப்ரெண்ட் அதில் பார்த்து ஏன் லவ் பண்ணுற சொல்லி ஜிம்மின் எல்லா திங்ஸ் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெகுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிமின் டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஹியாங் அப்படி சொல்கிறாங்க. ஜெகுக்கு பாரு ஜிமின் நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன் தங்கம்லாம் சொல்கிறாங்க. போங்க நீ டோர் ஓப்பன் பண்ண மாட்டேன், இதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க எங்கே சொல்கிறாங்க. ஜிமின் அங்கே பாருடா அண்ணா ஃபஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணுறேன், அண்ணா வந்துட்டு பேசணும் சொல்கிறாங்க. என்னால் ஓப்பன் பண்ண முடியாது ஜிமின் அழறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு புரியல எதுனா என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னால் பிடிச்சா அக்செப்ட் பண்ணிக்கணும், பிடிக்கலாக்கா ரிஜெக்ட் பண்ணணும், இதுக்கு எனக்கு அழணும் ரூம் லாக் பண்ணிட்டு எனக்கு புரியலையே சொல்லிட்டு நம்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜின்னுக்கு எதுவும் தப்பாக பேனிக் ஆகுது. ஜின்னு பார்க்குறாங்க. ஜெகோ பெரிய நடக்குது அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜிம்னா அங்கே பாரு டோர் ஓப்பன் பண்ணுறேன் எதுவும் பண்ணிக்காதுறாங்க பாரு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பயம் இருக்குது. இப்போது ஜம்மு பார்க்குறாங்க தள்ளுங்க சொல்லிட்டு ஜிமின் இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அந்த பக்கம் அமைதியாக இருக்கார் அவர். ஏன் அவன் லவ் பண்ணக்கூடாதா, அவன் ஜங்க அவன் லவ் பண்ணக்கூடாதா, அவன் ஜங்க அவனுக்கு பிடிக்காதா அப்படி கேட்குறாங்க. நான் என்ன பேட் பாயா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி என் கூட கம்ஃபர்ட்டாக தான் இருந்தேன், நல்லா தான் நான் பார்த்துக்கிட்டேன், நீ கூட சொல்லி என் கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொன்னேன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, அதை தாண்டி நீ எப்படி லவ் பண்ண எப்படி என்ன அந்த மாதிரி பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்மளை பார்க்கக்கூடாது அப்படி ஜம்மு கேட்குறாங்க. என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிம்மு அழறாங்க. இப்போ ஜம்முக்கு புரியல ஏன் அவனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் அப்படி பார்க்கக்கூடாது லவ்வரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பாய் ஃப்ரெண்டை பார்க்கக்கூடாதா, நான் அவனை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜவப்பர் மாதிரி இருக்குது. ஜம்முக்கு அமைதியாக ஜம்மு சொல்கிறாங்க. பார்த்து ஜெவப் பண்ண அவ்வளோ டேஸ் எனக்கு புரியவே இல்லை என்ன நடந்திருக்கு சொல்லிட்டு இப்போ நம்ம தான் ஜெவப் வா சொல்கிறாங்க. இப்போது ஜெவப் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ கூட வா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜம்முக்கு அப்படி டோர் போய் இந்த பக்கம் டோர் பக்கத்தில் உட்காந்து அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே பாரு ஜிம்னா உன் லைஃப் என்ன நடந்தாலும் சரி தயவுசெய்து என்கிட்ட சொல்லிடாமா, பாரு இப்படி அழக்கூடாது சரியா, ஏன் ஜங்கு அவளை பிடிக்கல, ஏன் ஜங்கோட லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அப்படி சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி தான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க இது போய் ஏன் சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன் நீ சொல்லாமல் நான் போக மாட்டேன் சொல்கிறேன். அப்படி நம்ம ஜங்குட்ட உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் தள்ளி வந்துட்டு நம்ம ஜேகுக்கு உட்கார வைக்கிறாங்க. ஜின்னு சுகா எல்லாரும். இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு என்ன சின்ன நடக்குது ஏதோ ஹைட் பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெகுக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்க பாரு. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஹியாங் சொல்கிறாங்க நீ ஜிம்மி லவ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பக்கம் ஜிம்மிட்டு இருக்காங்க அந்த ரூமில், இந்த பக்கம் டோருக்கு வெளில ஜங்குக்கு இருக்காங்க. ஏன்னா அவன் ஆல்ரெடி மேரிடான பர்சன் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கான மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன ஜெகுப்பு சொல்கிறா, என்ன கதை சொல்லிட்டு இருக்கியா, ஜிம்மன் சின்ன பையன் அவன் கூட மேரேஜ் ஆயிருக்கும் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜெகுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க ஆல்ரெடி மேரிடான ஒரு பர்சன் ஓகேவா, அவன்கிட்ட இல்லாமல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் அவன் வந்து மூவ் ஆன் பண்ணும்போது கஷ்டப்படுறான். தயவு செஞ்சு வேண்டாம் ஜம்முக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. இப்போது ஜம்மு பார்க்குறாங்க. என்ன ஏன்னு சொல்கிறீங்க போய் சொல்லாதீங்க சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மினுக்கு மேரேஜா, அவன் சின்ன பையன் அவனுக்கு அப்படி மேரேஜ் ஆகிருக்கும், அவனுக்கு இப்போ தானே ஒரு 23 இயர்ஸ் தான் ஆக போகுது சொல்கிறாங்க. இப்போ தான் 23 ஏஜாக வந்திருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் மாதிரி அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு ஓகேவா, அவன் காலேஜ் முடிச்சு அந்த செகண்ட் மேரேஜ் ஆகிட்டு ஓகேவா. இங்கே யூஎஸ்ஏல சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்க. அவனுக்கு யூஎஸ்ஏல ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு ஓகேவா, அவனுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்க ரொம்ப லவபிள் பர்சன் ஓகேவா, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. இங்கே பாரு என்ன பேசுகிறீங்க அவங்க பாருங்க ஏன் போய் சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இப்போ
ஜெகோ பார்க்குறாங்க. நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ டேக்குருமா இருக்குது யங் ஹொபியா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஹொபி இதெல்லாம் மறைக்கிறேன் என்கிட்ட அப்படி கேட்குறாங்க. அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல, ஒரு மாதிரி அழுக வருது. என் தம்பியோட லைஃப் இப்படி ஆகும் நான் நினச்சி பார்க்கல. ஆனால் அப்படி சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜெகோப் தான் நம்ம ஜிம்மோட லைஃப்பில் என்ன நடந்துக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்படியே ஸ்ட்ரைக்கில் போகலாம். இங்கே ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் பார்க்கலாம்டா. 2 இயர்ஸ்க்கு பிஃபோர் தான், ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் பார்க்கலாம். ஒரு பர்சனாக கால் பண்ணுறாங்க. ஹலோ ஹோபியான்னு சொல்கிறாங்க. சொல்லிச்சிங்களா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஹோபி வந்துட்டு இப்போ கொரியாவில் இருக்காங்க, ஜிம்மி இருக்குது யூஎஸ்ஏ. இங்கே பாருங்கள் இந்த அப்பா அம்மாலாம் எனக்கு மேரேஜ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. ஏதோ மேரேஜா? அம்மா அப்பா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவன் சின்ன பையன், எனக்கு என்ன மேரேஜ் ஆகும், அதுக்குள்ள அவனுக்கு மேரேஜ். அவன் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான். இந்த 6 மந்த்துக்கு காலேஜ் முடிக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகோப் சொல்கிறாங்க. இப்போ ஜெகோப்போட அப்பாவை பார்க்குறாங்க. இங்கே பாரு ஹோபி எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசை என்ன, அவனா ஒருத்தர் கிரேஸாக லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் பேச ஷை ஆகிட்டு இருக்கு. என்னப்பா சொல்கிறீங்க? இந்த கிளை வீடியோ கலந்து பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஆமாண்டா அவனை ஒரு பர்சன் கிரேஸாக லவ் பண்ணுறாங்க, வேற யாரும் இல்லை என் ஃப்ரெண்டோட பையன் சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டோட பையனை யார் சொல்கிறாங்க? அது அங்கிள் செங்கு இருக்காங்களோ? ஆமாம் சொல்கிறாங்க. அவரோட பையன் சொல்கிறாங்க. பையன் செங்குலு? ஆமாம் செங்குலு தான் லவ் பண்ணுறான். ஓகே செங்கோட பையன் இருக்காங்க. அவன் செங்குலு, அந்த பர்சன் பேர் செங்குலு. அந்த செங்குலு தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஜிமின் மேலே ரொம்ப கிரேஸான லவ் இருக்குது. லவ்வும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான், ஜிமினும் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் சொல்கிறாங்க. என்னென்னு அவன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆனால் என்னன்னாக்க இவனுக்கு மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா இல்லை. அவன் லவ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், மற்றபடி மேரேஜ் வேணும்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறாங்க, நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும், மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படி என் கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்றான்டா அப்படி சொல்லிட்டு என்னம்மா ஜெகோப்போட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜெகோப்பு மாதிரி ஜிமினி லவ் பண்ணுற சொல்கிறாங்க. ஏன் அவங்க லவ் பண்ணுற சொல்லிட்டு இருந்தாங்களா ரொம்ப டேஸாக? எனக்கு பிடிச்சிருக்கு சின்ன ஓகே சொல்லிட்டேன். ஆனால் அது ஆல்ரெடி என்ன பெருசாக எதுவுமே இல்லை. நான் லவ் பண்ணுறேன்னா சொல்லல, எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேன்னு தான் சொல்லியிருக்கேன் சொல்கிறாங்க. லவ்னா எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அவங்க பிடிக்கும். அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க, என்ன சுற்றி வந்துட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. அது என்ன மேரேஜ் பண்ணிக்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. டேய் அப்படின்னா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணிக்க வேணாம், அவங்க சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள் சின்ன பையன் தானே, அதுக்குள்ளே மேரேஜ் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெகோப் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ என்னப்பா நடக்க சொல்கிறாங்க. டே அவன் இவனுக்கு ரேஸே லவ் பண்ணுறான்டா, அவன் வேறு யாருமே லவ் பண்ணல, இவன் தானே லவ் பண்ணுறான், எனக்கு நீ வேணும் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஒன்றா இருக்கா சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றான். இவனே கேட்க மாட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகோப் பார்க்குறாங்க. சரி வெயிட் பண்ணுங்கள் நானே வரேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஃபோன் கட் பண்ணிடுறாரு. ஒரு 2 days ஆஃப்டர் நம்ம ஜெகோப் ஃபாரின் போகிறாரு, யூஎஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு பார்த்தாக்கா அங்கே ஜிமின் தான். ஜெகோப் பார்க்கவே இல்லை, ஃபேஸ்புக் ஹைட் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. ஆச்சோ அது சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜெங்களோட ஃபேமிலி வந்துடுறாங்க. இப்போ ஜெகோப் பார்க்குற அங்கிள் ஜெங் அப்படி சொல்கிறாங்க. ஹோபி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா அங்கிள் நீங்கள் சொல்கிறாங்க. ஆண்டி எப்படி நீங்கள் சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜெகோப் ஒரு பர்சன் பார்க்குறீங்க ஜெங்களூர் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ எப்படி சொல்கிறாங்க. உன் தம்பி லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இது என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. பாரு ஹோபி எனக்கு உன் தம்பி ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஜெங்களூர் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவர் வந்து லூன் தான் கூப்பிடுவாங்க. லூனா ரொம்ப அழகாக இருப்பார். எல்லாருமே அவர் கூட சுற்றுவாங்க. அவர் யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டார். அவருக்கு பிடிச்சதுன்னா ஜிமின் மட்டும்தான். ஃபேமிலி ஃப்ரெண்டு அவருக்கு வந்து ஜிமின் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அவரும் இங்கே யூஎஸ்ஏ வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டாக. அப்போ வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொரியன் சேர்ந்தவர் தான். இப்போ ஜெகோப்பட பார்க்குறாங்க. பாடா அவன் ரொம்ப லவ் பண்ணுறாடா, நல்லா பார்த்துப்பான். அந்த ஜிமின் தான் மேரேஜ் ஓகே சொல்ல மாட்டான், நீ சொன்னால் கேட்பான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹோபி அங்கே எனக்கு நிறைய டைம் இருக்குது, அவங்கள்ட்ட சொல்லுங்க அதை சொல்கிறாங்க. அது நீயே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகோப் பார்க்குறாங்க. ஏன் இவன் ரொம்ப சின்ன பையன் தானே, இப்போ மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, லவ் பண்ண தான் பண்ணுவாங்க, லவ் தான் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. லவ் ஆமாம், அவன் இங்கே இருந்துட்டு டெய்லி ஃபோனில் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தலை தெரிய வச்சு பார்க்கறதுக்கு. பக்கத்தில் தானே ஹாப்பியாக இருக்கும்ல, அதுக்கு தாண்டா எனக்கு தெரியும் அவன் படிக்கிறான்னு சொல்லிட்டு நான் 6 month படிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அவன் என்னெல்லாம் ட்ரீம் வச்சுருக்கோம் அதை அச்சீவ் பண்ண வைப்பேன் நான், என்ன என் கூட இருக்கணும் ஆசைப்படாது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ தான் சொல்லிட்டு இருக்காங்க. லூ பார்க்கும்போதே ரொம்ப இவருக்கு புரிஞ்சு ஜெகோப் ரொம்ப பாசம் வச்சுருக்காரு சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு அழகாக ஹார்ட்டாக அவ்வளோ அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு. அவருக்கு ஜிமின் மேலே ரொம்ப கிரேஸ் லவ். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க ஷை ஆகிட்டுருக்காங்க. இவனுக்கு என்ன பிடிக்கும், மேரேஜில் படிக்கிறதுக்கு ஓகே தான், என்ன மேரேஜ் பண்ணிட்டா எங்கள் ஃப்ரீடம் போயிடணும்னு நினைக்கிறான். நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வச்சுருப்பேன், அவனுக்கு கொஞ்சம் சொல்லிட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகோப் பக்கத்துக்கிட்ட வராங்க. சார் சொல்லு உனக்கு லூ கூட இருக்கணுமா வேணாம் சொல்கிறாங்க. ஏங்க எனக்கு இப்போ வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்குது. ஏங்க நான் சின்ன பையனை சொல்கிறது, நீ சின்ன பையனாக்கு காலேஜ் முடிக்க போகிறல ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்மோஸ்ட் உனக்கு இப்போ 19 years நடந்துட்டுல சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க பாருங்க 19 வயசு ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை ஓகேவா மேரேஜ் பண்ணிக்கோ, இன்னும் 6 month ஆஃப்டர் காலேஜ் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் 2 பேரும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ கம்ஃபர்ட் ஆகிடும் 6 month அவங்க கூட இன்னும் கம்ஃபர்ட் ஆகிடும் சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலி கம்ஃபர்ட்டாக தான் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை 2 பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்க. அப்புறம் மேரேஜ் பண்ணிக்குவோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஓகே சொல்லவும் 1 week ஆஃப்டர் நம்ம ஜிமினுக்கும் லூக்கும் மேரேஜ் நடக்குது.
ரொம்ப ஹாப்பியாக மேரேஜ் நடந்திருக்கும். ஜெவுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா அந்த ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணிப்பார் நம்ம ஜிமினுக்காக. ஜிமின் அவர் பார்க்கும்போதுலாம் அவ்வளோ ஹாப்பியாக ஷை ஆகிடுவார். ஏன்னா அவர் அவ்வளோ லவ் பண்ணுவார். ஜிமின் பார்க்குறாங்க இப்போ உங்களுக்கு ஹாப்பியாக சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. ரிசப்ஷனில் வச்சுருப்பாங்க ஈவினிங் டைமில். ரிசப்ஷன்லேயே நம்ம லூ தான் அவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவர் போஸ் அழகாக கொடுக்குறாங்க. அப்படியே ஜிமின் அவ்வளோ லவ்லியாக அவர் பார்த்துருப்பாரு. அங்கே வந்தவங்க எல்லாமே ரொம்ப லவ்லி கப்பல் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஃபைனலாக மேரேஜ் முடிச்சிட்டு ஜெகு பார்க்குறாங்க. அப்புறம் கிளம்புவா சொல்கிறாங்க. அங்கே கொஞ்சம் டேஸ் இருங்களா சொல்கிறாங்க. இல்லைடா அதுக்கப்புறம் டைம் இல்லை, நான் போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் கொரியாவில் யார்ட்டும் சொல்லாதீங்க ஓகே எனக்கு மேரேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்டா சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிருக்குன்னு சொன்னால் எல்லாரும் இப்போ ஒரு மாதிரி நினச்சிப்பாங்க. இந்த எங்கேஜ் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேறு மேரேஜ் ஆகலையா அதனால் கேட்டாலும் நினச்சிப்பாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் எனக்கு மேரேஜ் ஆகி நீங்கள் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெகு பார்க்குறாங்க. சரி ஓகேடா நான் பொறுமையாக தான் மேரேஜ் பண்ணிப்பேன், நான் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ சீமினா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன், நான் யாரையும் பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. நான் எனக்கு எப்போ மேரேஜ்னு சொல்கிறேனோ அப்போ நீ ஒரு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வா, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஆசைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருலு சொல்கிறாங்க. சொல்லு ஹோபி சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோ ஜிமினா ஓகேவா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகப்பட அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜெகப்பட அப்பா தான் சரி ஓகே ஹோபி நீ இங்கே இருக்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், நாங்கள் ஒரு கம்பெனி ஓனர் ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் அதை பார்த்துக்குறோம் ஓகேவா, நீங்கள் அந்த பிஸ்னஸில் பார்த்துக்கோங்க ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஹோபி கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின்லோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. 2 பேர் தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் யார் சொல்கிறாங்க. ட்ரெஸ் ஆன் பண்ணிட்டு இருக்கேன்டா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. உனக்கு காலேஜுக்கு தான் சொல்கிறாங்க. ஐயோ நான் கேட்டேன்னா நான் நானே படிக்கிற சொல்கிறாங்க. பாரு என் ஒய்ஃபுக்கு எல்லாமே பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி பேசியிருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன அந்தளவுக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பிடிக்கும்டா சொல்லிட்டு அவர் கொஞ்சிட்டு இருக்காங்க. அச்சோ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிரேஸாக சுற்றுறாங்க தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ தான் ஒரு சிஓ ஆகிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ் யாரும் சுற்றுறாங்களா என்ன சொல்கிறாங்க. யாரும் சுற்றவும் விட மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஏஞ்சல் மாதிரி ஒய்ஃப் இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு லூ தான் ஜிம்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜிமின் அப்படியே ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு அப்படியே ஜிம்மில் அந்த பேக் பண்ணி சிக்கல் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக ஜிமின் லூவும் அழகாக லைஃப் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்துட்டு காலேஜ் ட்ராப் பண்ணுறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. வா ஜிமினோட ஹஸ்பண்ட் லூவா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓ அப்போ நீ வந்துட்டு இனிமேல் ஜிமின் வெறும் ஜிமின் கிடையாது சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படி டேஸ்ட் அழகாக போயிட்டுருக்குடா. இப்போ ஒரு 2 months ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. நம்ம ஃபாரின் போகலாமா சொல்கிறாங்க. இங்கே போகணும்னு சொல்கிறாங்க. எங்கேனா ட்ரிப்பு போகலாம்னு சொல்கிறாங்க. 1 week இருக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே எங்கே போகலாம் சொல்கிறாங்க. நியூசிலாந்து சொல்கிறாங்க. நியூசிலாண்டா நல்லாயிருக்கும் சில்லுன்னு இருக்கும் போகலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் லூவும் தான் ஒரு 1 week ட்ரிப் போயிருப்பாங்க. ட்ரிப் போயிட்டு நிறைய பிக்சர் எடுத்து ஹோபிக்கு அனுப்புகிறாங்க. ஹோபி எடுத்து பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் லைஃப் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லவ்லி பர்சனாக ஒரு ஜிம் பார்க்குறாங்க. என்னை தூக்கிட்டே போனீங்கன்னா எல்லாம் தப்பாக நினைப்பாங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை இறக்கி விடுங்க சொல்கிறாங்க. பாரு நீ ஒய்ஃப் ஓகேவா உனக்கு கால் வலிக்க சொல்ல தூக்கிட்டு போட மாட்டேன்னா சொல்லிட்டு இப்போ அவரும் கால் வலிக்குது ஜிம்னு சொல்லி பர்சன்ட்டு அப்படி லூ தான் ஜிம் தூக்கிட்டே போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு ஃபைனில் அவரு ட்ராப் பண்ணிடுறாரு. எப்படி நாங்கள் காரில் போய்ட்டு விட்றாங்க. சரி ஓகே நீ மத்தினா போய்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகே பாய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்கடா ஒரு 4 month ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க. லூ பார்த்தா ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு லோ சொல்கிறாங்க. இங்கே பாருங்கங்க சொல்கிறாங்க. சொல்லுமா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டு லோ லேப்பில் உட்காராங்க. சொல்லி என்ன வேணும் சிலதுக்கு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு அப்பா அம்மா ஒரு மிஸ் பண்ணுற மாதிரி அப்பா அம்மா வீட்டுக்கு நான் போவா சொல்கிறாங்க. நீ அப்போலாம் போகக்கூடாது சொல்கிறாங்க. அப்புறம் நான் வந்தால் தான் நீ போகணும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உங்களோட கேட்கவா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் ஏன் என்ன சொல்கிறாங்க. நான் ஏன் அவங்களை எடுத்துக்கலான்னு கேட்குறியா சொல்கிறாங்க. நீ படிக்கணும்டா இன்னும் அவ்வளோதான் இன்னும் 2 months இருக்குது காலேஜ் முடிஞ்சிடும். அப்புறம் எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹோபிக்கு மேரேஜ் ஆகட்டும் சொல்கிறாங்க. ஹோபிக்கு ஆமாம் ஹோபிக்கு மேரேஜ் ஆகும்ல அங்கிள் 2 பேசிக்கிட்டாங்களே ஹோபிக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் ஹோபிக்கு அங்கே இப்போ ரெடியாக இல்லை மேரேஜுக்கு சொல்கிறாங்க. இல்லை ஹோபிக்காக மேரேஜ் ஆகிட்டு ஓகேவோ அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நீ சின்ன பையன் தானே. இப்போ உனக்கு என்ன நம்மளுக்கு என்ன அவசரம். எனக்கு நீ கூடவே இருக்கணும் ஆசை இருந்துச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு நிறைய மெச்சூரிட்டி தேவைப்படுது ஓகேவா. ரொம்ப குழந்த மாதிரி இருக்கேன். உன்னை என்னால் ஹர்ட் பண்ண கூட முடியாது ஓகேவா. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணால் கூட நீ ப்ரீத் பண்ணாமல் கஷ்டப்படுறேன். அது கூட நான் பயமாக இருக்கிறேன். அப்படி கூட ஹர்ட் பண்ண கூட நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு போய்ட்டு டைட்டாக ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. பயமாக இருக்குது சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க. ரொம்ப லவ் அதிகமாக கொடுக்கும்போது பயமாக இருக்கும். அந்த லவ் நம்மளை விட்டு சொல்கிறாங்க. அந்த லவ் எங்கே விட்டு உன்னை விட்டு எங்கேயும் போகுது சரியா சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் பயமாக இருக்கும். நம்மளாம் ரொம்ப அதிகமாக ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது ஒரு பயம் சொல்கிறாங்க. அப்படி பயப்படக்கூடாது. நீ நெகட்டிவாக யோசிக்கிறேன் பாசிட்டிவாக திங்க் பண்ணு அப்படி சொல்லிட்டு லூ சொல்லியிருப்பாங்க. சார் ஜிம்மும் லூ ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூங்க சொல்கிறாங்க. ஐ லவ் யூ லாஸ்ட் ஒய்ஃபி சொல்கிறா லூ சொல்கிறாங்க. சரி இந்த ஒர்க் பண்ணுற முடிச்சுட்டு வந்து குக் பண்ணி தரான்னு சொல்கிறாங்க. இல்லை நான் போய்ட்டு குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. பாரு கிச்சனுக்குலாம் போகக்கூடாது ஓகேவா. நீ உனக்கு வந்து வெஜிடபிள் கூட சரியாக கட் பண்ண தெரியாது. ஹேண்டலாக கட் பண்ணி விட்டுப்பேன் ஓகே. நான் வந்து குக் பண்ணி தரேன் ஜஸ்ட் ஒரு 5 minutes டைம் கொடு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் குக் பண்ணிட்டு நீங்கள் வந்து முடிச்சுட்டு வாங்க நான் போகிறேன் சொல்லி ஜிம்முக்கு போய்ட்டு கிச்சன் நின்றுருக்காங்க. போய்ட்டு வசஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அந்த லூ தான் சீக்கிரமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வராங்க. இப்போ அவர் வந்துட்டு அப்படி ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே நம்ம லூ தான் வந்துட்டு நான் சொல்லி தரவா குக்கிங் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு பசிக்குது குக் பண்ணித்தாங்க இன்னொரு டைம் சொல்லி தரலாம் சொல்கிறாங்க. அப்படியா பசிக்கிற சிலத்துக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ
நம்ம லூவும் டக்குன்னு இது பண்ணுறாரு. அப்போ ஃபாஸ்ட்டாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பார்த்து சொல்லிட்டாங்க ஓகே ஓகே சொல்லிட்டு அவரும் குக் பண்ணி ஆக்காட்ட சொல்லிட்டாங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆக்காட்டுறா சொல்லிட்டு அவர் ஃபிட் பண்ணிவிடுறாங்க. சிவிலுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைஃப் அவ்வளோ அழகாக பார்த்துட்டு போயிட்டுருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒருத்தவங்க ஜெலஸ் ஆகிற அளவுக்கு அந்த பேர் இருந்திருப்பாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக ரொம்ப லவ்லியாக இவன் ஜெல்லோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும் ஜிம்மோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். இப்போ அளவு தான் பார்க்குறாங்க. ஜிம்முடைய 2 months ஆஃப்டர் தான் ஜிம்முக்கு கிராஜுவேட்டி. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு பெஸ்ட் கிஃப்ட்டாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. ஜிம்முக்கு என்ன பிடிக்கும் என்ன கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது ஜிம்முக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும் அவன் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு ஒரு நியூ கார் ஒரு நியூ மாடலில் ஒரு அழகான கார் ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். அந்த கார் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்கி வச்சிருக்காரு வீட்டில் ப்ரெசென்ட்டாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டார். இந்த பக்கம் அவங்க கிராஜுவேட்டி முடிஞ்சது ஜிம்முட அப்பா அம்மா அல்லுவோட அப்பா அம்மா அல்லு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிருக்காங்க. ஜிம்மி ஓடி ஜம்ப் ஆகுறாங்க. நம்ம லூத்தை தூக்கி சுற்றிட்டு இருக்காங்க. என்ன சொல்லவும் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க பார்த்தீங்களா எனக்கு கிராஜுவேட் ஆக்கிட்டீங்க சொல்கிறாங்க. அப்படி ஜிம்மி இந்த அழுவோட இயர்ஸ்கிட்ட போயிட்டு நம்ம எப்போ ஹனிமூன் போகிறோம் அப்படி கேட்குறாங்க. இப்போது லூ பார்க்குறாங்க அதுக்கு நிறைய டைம் இருக்குது சொல்கிறாங்க. நான் நினச்சேன் நீங்கள் வேறு மாதிரி சொல்லிட்டு ஆனால் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப ஜென்டில்மேனாக இருக்கீங்களே நான் உங்களுக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு லூவாக சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக எல்லாரும் வீட்டுக்கு தான் வராங்க. ஒரு சின்ன டின்னர் பார்ட்டி மாதிரி கொடுக்கலாம் சொல்லிட்டு ஜல்லு முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. அப்பா அம்மாவுக்கும் அவங்களுடைய ஜிம்மோட அப்பா அம்மாவுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா ஒரு வீடு ஒரு கார் வந்து கவர் பண்ணி நின்றுருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா இது என்ன சொல்கிறாங்க நம்ம கார் அங்கே நிற்கிது இந்த கார் யாரோட சொல்கிறாங்க. அப்படியா போயிட்டு பார்க்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ஜிம்னு ஆசைப்பட்ட அந்த கார் தான். ஜிம்முக்கு அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆச்சும் இது சொல்கிறாங்க இது ஒன்னோடது ஓகே உனக்காக கிஃப்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு கிஃப்ட்டா எனக்கு இது கிஃப்ட்டு சொல்கிறாங்க. நீ கிராஜுவேட் ஆகிட்டெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இவ்வளோ லக்ஸரியாவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னோட அப்பா பார்க்குறீங்க ஏப்பா அப்பா நான் நீ கேட்டால் கூட நான் அப்பா வாங்கி தந்துருப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அச்சோ அப்பா இல்லை அப்படி சொல்லப்பா நான் கேட்கவே இல்லை இவங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒன் டே பார்த்து அழகாக இருக்குன்னு சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. அதான் நீ அழகாக இருக்க சொல்லாத ஒன்று வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த ஒன்று இப்போ பிடிச்ச கலரில் வாங்கியிருக்க நல்லா இருக்கா சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது ராயல் ப்ளூ கலர் இருந்திருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ரொம்ப அழகாக இருக்கே சொல்கிறாங்க. எனக்கு ட்ரைவ் பண்ணணும் சொல்லுங்கள் ட்ரைவ் பண்ணணுமா போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்புறம் பார்க்குறாங்க. ஐயோ போகலாம் நாளைக்கு ஒரு ட்ரைவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வாங்க சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ட்ரைவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே நைட்டு ட்ரைவ் பண்ணலாம் நீ வா சொல்லிட்டு போயிட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மில் அப்பா அம்மா இல்லோட அப்பா அம்மா கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஜிம்மில் லோனா லாங் ட்ரைவ் போகிறாங்க. ஜிம்மில் ட்ரைவ் பண்ணுறாங்க. பார்த்து ட்ரைவ் பண்ணணும் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜிம் ட்ரைவ் பண்ணுறாங்க. பக்கத்தில் லூ உட்காந்துருக்காங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த கிஃப்ட் இந்த காரை விட என் ஹஸ்பண்ட் என்னை பற்றி எவ்வளோ யோசிக்கிறாங்களோ அதை நினச்சி தான் ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அளவுக்கு லவ் பண்ணால் எனக்கு இந்த லைஃப் இந்த இதோட போதுன்னு தோணுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு எனக்கு உங்க கூட லைஃப் லாங் வாழணும் ஓகேவா ஒரு 100 years வரைக்கும் வாழணும் நினைக்க சொல்கிறாங்க. 100 years சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு மேலே கூட நான் வாழணும்னு ஆசைப்படுவேன் ஓகேவா இப்போலாம் சொல்லக்கூடாது புரியுதா சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அழகாக வந்து ட்ரைவ் போயிட்டு வந்துடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கிராஜுவேட் ஆகிட்டேன் ஃபைனலுக்கு ஹாப்பியாக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம லூக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது. இப்போ லூ பார்க்குறாங்க. என்னது சொல்கிறாங்க அப்புறம் புக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் பாரு நம்மளுடைய இந்த நம்ம கொரியாவில் ஒரு கம்பெனி இருக்குது ஆமாம் சொல்கிறாங்க. அந்த கம்பெனி இருக்க ஒரு பிகஸ்ட் லாஸ் ஆயிருக்கா சொல்கிறாங்க. லாஸ் ஆயிருக்கு என்னப்பா சொல்லிட்டு ஆமாடா அதோட அங்கே அங்கிள் இருக்கானா சொல்கிறாங்க. ஆமாம் அவன் நம்பி தான் கொடுத்துட்டு வந்தா பெரிய லாஸ் பண்ணிட்டான் போல விற்கிறதுக்கு வர ட்ரை பண்ணிருக்கானம்மா நம்ம போயிட்டு கொஞ்சம் சரி பண்ணிட்டு வருமா சொல்கிறாங்க. அப்படியாப்பா சொல்கிறீங்க. ஆமாப்பா போயிட்டு நம்ம சரி பண்ணிட்டேன். எனக்கு ஹோபி கூட அங்கே இருக்கா நான் ஹோபி டாக்டர் பேசிட்டேன். ஹோபி அங்கே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டேன். நம்ம போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு எல்லா ப்ராப்பர்ட்டி சரி பண்ணிடலாம். ஏன்னா நீயும் ஜிம்மினும் இங்கே செட்டில் ஆகிடுங்க ஓகேவா. அதுக்கப்புறம் அங்கே போவேன் நான் கொரியா போவேனா நீங்கள் எங்கே இருந்துங்க ஓகேவா. நான் ஜிம்மினி சின்ன வருஷம் வளர்ந்தது இங்கே தான் நீ வளர்ந்தது இங்கே தான் உங்களுக்கு இந்த ஊரே போதும்னு நினைக்கிறேன். நீ நம்ம போயிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டியெல்லாம் சேல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாமா சொல்கிறாங்க. அப்படியேப்பா சொல்கிறீங்க. ஆமாப்பா அது மட்டும் உனக்கு சைன் வேணும் எல்லாத்துக்கும் ஆனால் நீ கண்டிப்பாக எங்க கூட வந்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா நான் ஜிம்மிட்டு கூப்பிட சொல்கிறாங்க. ஜிம்மின் பாவண்டா ஜிம்மில் கலைஞ்சிட்டு கிடக்கணும் இப்போ தான் ஜிம்மின் எக்ஸாம்லாம் முடிச்சிருக்கான் அவன் ரெஸ்ட் எடுத்து நம்ம போகலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஓகேப்பா சார் ஜிம் லூ ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ லூ பார்க்குறேங்க ஜிமின் பேபி ஜிமின்னு சொல்கிறாங்க. என்னங்க அங்கே வாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அங்கே வாங்க சொல்லி ஜிம் கூப்பிட்றாங்க. சரி ஜிம்மி லூ கிட்ட போகிறாங்க. ஜிம்மி கூட ஹக் பண்ணிக்கிறாங்க. தூங்குங்க சொல்கிறாங்க. தூங்கணுமா இங்கே பாட்டு செல்லாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்பா கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஊருக்கு போகணுமா சொல்கிறாங்க. ஊருக்கா சொல்லிட்டு ஜிம் டக்குன்னு உட்காராங்க. ஆமாடா ஊருக்கு போகணுமா நம்ம போகலாமா சொல்கிறாங்க. அச்சோ வேணாங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஊருக்குலாம் ட்ராவல் பண்ண ஐடியாவே இல்லை இப்போ தான் டயர்டாக இருக்குது ஓகேவா நம்ம வீட்டிலே இருக்கலாமே சொல்கிறாங்க. இல்லைடாம்மா இந்த மாதிரி சொல்லிட்டு பிரச்சனை என்ன சொல்கிறாங்க. அப்படியா அப்போ நானும் வரேன் சொல்கிறாங்க. இல்லை நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ இப்போ டயர்டாக இருக்க சொல்கிறேன் ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் போகிறேன் ஓகேவா நான் போயிட்டு அப்பா கொஞ்சம் பிரச்சனை சரி பண்ணிட்டு நான் சீக்கிரம் வந்துடுவேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ என்ன விட்டுட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. ஆமாடா சலம் விட்டுட்டு தான் போகிறேன் சீக்கிரம் வந்துடுறேன் ஓகேவா ஒரு 1 week எடுக்குன்னு நினைக்கிறேன். ஹோபி அங்கே இருக்காங்க ஹோபிட்ட கூட நாங்கள் பேசிட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு வரும்போது ஹோபி கூட அங்கே வரேன்னு சொல்லியிருக்கான் சொல்கிறாங்க. அப்படியே நிச்சயமாக வருது. ஆமாம் ஹோபி கூட நான் பார்க்கணும்னு சொன்னான். எனக்கு கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நான் பார்க்கல அவன் ஆனால் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான். என்கிட்ட சொன்னால் நீ ஃபோன் பேசும்போது அப்படி நம்ம போயிட்டு நாங்கள் பிரச்சனை முடிச்சுட்டு ஹோபி நாங்கள் எல்லோரும் வரோம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஓகே நான் போய்ட்டு வரவா சொல்கிறாங்க. ஜிம்
பார்க்குறாங்க. சரி பத்திரம் போயிட்டு வரீங்களா சொல்கிறாங்க. நீங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் தனியாக இருக்க வேணாம். அப்புறம் சொல்கிறாங்க, நீ அப்பா அம்மா கூட போயிரு ஓகேவா, நானும் அப்பா அம்மா போகிறோம், நீ வந்துட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோ சொல்கிறாங்க. அப்படியா சரி இந்த சொல்கிறாங்க. ஜிம் இருக்கிறாங்க. இப்போ ஜாலு தான் ஜிம்மில் அழகாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஜிம்மில் அப்பா அம்மா விட்டுட்டு அவர் கிளம்புறாங்க. ஓகே அங்கிள் நீங்கள் ஜிம்மில் பார்த்துக்கோங்க, நான் போய்ட்டு வர சொல்கிறாங்க. ஓகேப்பா பத்திரம் போய்ட்டு வச்சுருக்காங்க. ஜிம்மின் தான் அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா அப்படி கேட்குறாங்க. நீங்கள் ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ லோட அப்பா அம்மா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். எங்கள் பையன் நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துப்பீங்க, நான் சொல்கிறது எங்கள் ஹஸ்பண்டை பார்த்துக்க சொல்லி சொல்கிறாங்க. தெரியுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை பார்க்கும்போது சொல்கிறாங்க. ஓகே பத்திரம் கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. சீக்கிரமாக வந்துடுங்க, என்ன ரொம்ப டைம் எடுத்துக்கான்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போலும் சரி ஓகேடாம்மா நான் சீக்கிரம் வந்துடுறேன் ஓகேவா, நீ பத்திரமா இருக்கணும், டைமுக்கு சாப்பிடணும், நல்லா தூங்க என்ன சொல்கிறாங்க. எனக்கு நிறைய தூங்குறதுக்கு ஆசைப்பட சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு நிறைய தூங்க பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம லூ பார்க்குறாங்க வந்ததுக்கப்புறம் என் கூட அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பண்ண மாதிரி இருக்கா. சரி ஓகே போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் ரொம்ப லூ ரொம்ப ஹாப்பி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம லூ அந்த ஃபாரின் விட்டாங்க கொரியாவுக்கு. நம்ம ஜோவுக்கு தான் போய் ரிசீவ் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது சொல்லிட்டு அதை சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மிக்காங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஒரு 3 days போயிருக்கும். இப்போ அவர் ஃபோனில் தான் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. லூ பார்க்குறீங்க என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. எப்போ வருவீங்க சொல்கிறாங்க. சீக்கிரம் வந்துடலாம் தங்கம் சொல்கிறாங்க. ஐ மிஸ் யூங்க சொல்கிறாங்க. மிஸ் லாஸ்ட் தங்கம் சொல்லிட்டு அவரும் ஃபோனில் ஃபோனில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஃபோனில் பேக் கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு உங்களை ஹக் பண்ண போல இருக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஒன்று 2 days வந்துடுறேன் என்ன சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. அவருக்கு ஏதோ ரொம்ப மிஸ் பண்ணுற ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழுத்தே இருக்காங்க. இப்போ ஜிம்லாம் போய் பார்க்குறாங்க. என்னாச்சு போகணும் சொல்கிறாங்கம்மா. எனக்கு தெரியல, எனக்கு அவர் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை தாங்க சீக்கிரமாக வந்துருவாங்க, நீ அழகாக சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம் விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜெவாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜெவா பார்க்குறாங்க. சொல்லிட்டா சொல்கிறாங்க. என் ஒர்க் முடியறதுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது சொல்கிறாங்க. இன்னும் 2 days முடிஞ்சிட்டா சொல்கிறாங்க. ஒர்க் முடிஞ்சிட்டா நீங்கள் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வரீங்களா சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிமின் உனக்கு நீ ஓகே தானே சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு ஏதோ பேட் ட்ரீம்லாம் வந்துட்டுருக்கு, அவர் இல்லாதனால எனக்கு இந்த மாதிரி நைட் மாதிரி வந்துட்டுருக்கு, எனக்கு அவர் பார்க்கணும் போல இருக்குது, ப்ளீஸ் அவர் கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிகிட்டு வரீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜெவா புரியுது ஜிமின் ரொம்ப லவ் பண்ணுறாங்க. லோ சேம் லோ இப்படி தான் சொல்லியிருப்பாரு நம்ம ஜெவா கிட்ட. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜிமின், ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, பிரிஞ்சிருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது, சீக்கிரமாக பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜெவா பார்க்குறேங்க. பாரு ஹஸ்பண்டா பாத்ரூம் ஒன்று கூட்டிட்டு கொடுத்துறேன் ஓகே, ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் அவன் எங்கேயும் போல இங்கே தானே இருக்கான், நான் பக்கத்தில் தானே இருக்கேன், நான் ஒரே வீட்டு தானே ஸ்டே பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஓகே ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் 10 ரூபா கொடுத்துட்டு எனக்கு கொடுத்துறேன்னு சொல்லுங்க சொல்கிறாங்க. என்ன பேசுகிற நீ, உனக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு ஏதோ சம்திங் பேடாக ஃபீல் ஆகிட்டே இருக்குது சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் ஆகாது ஓகேவா, அவன் ஒர்க்கில் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து கூட்டி விட்டுறா ஓகேவா சொல்கிறாங்க. நிச்சயமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெவப்போ சொல்லவும் ஜெவப்போ ஒரு மாதிரி என்னாச்சு ஜிம்மிக்கு ஏன் அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாங்க. சரி ஒன்றும் இல்லை, ரொம்ப லவ் பண்ணுறான், நல்லா அப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரா. இப்போ ஒரு 2 days இருக்குது. இன்னைக்கு பார்த்தா லாஸ்ட் டேக்கு முன்னாடியே வந்துட்டு ஜெயகோப் அதாவது நம்ம லூக்கு வந்துட்டு ஒர்க் முடிஞ்சிட்டு லூ பார்க்குறாங்க. ஐயோ இந்த ஒர்க் இவ்வளோ சீக்கிரம் முடியும் நினச்சி கூட பார்க்கல சொல்கிறாங்க. கோயிலில் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்துட்டு வாங்கிட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ஜிமின் பேரில் தான், ஜிமின் அண்ட் லூ பேரில் சேவ் நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசனாக இதுக்கப்புறம் அவங்க தானே இதெல்லாம் வச்சுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு லூவோட அப்பா அம்மா உன் பேர் ஜிமின் பேர் வச்சுக்கோ சொல்லியிருப்பாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக ஜிமின் பேர் இப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு அவர் தான் நம்ம ஜிம்முக்கு பேர் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ பார்க்குறாங்க. சரி ஓகே நான் கிளம்பலாமா சொல்கிறாங்க. நாளைக்கு தான் ஃப்ளைட் இருக்குது சொல்லிட்டு ஜெவப் சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போ கிளம்பல சொல்கிறாங்க. எனக்கு காமா அப்பா அம்மா நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் வாங்க, நீங்கள் வந்து நாளைக்கு வாங்க ரெஸ்ட் எடுத்து அன்றைக்கி போகிற சொல்கிறாங்க. எனக்கு காமா என் ஜிம்முக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் ஆமாம் ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஜெவப் பார்க்குறது இல்லை லோ வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு இப்போ போகணும், அவன் வந்துட்டு நினச்சிட்டு இருப்போம் நாளைக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி நைட்டே போயிட்டு நிற்கும் போது அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பான். அந்த ஹாப்பினஸை பார்க்கணும். இன்னும் தெரியல என் குழந்தை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கு, நானும் போகிறேன், எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, நான் போய் பார்த்துனாக்கா அவன் ஹாப்பியாகிடுவான், ஓடி இதே மாதிரி ஜம்ப் ஆயிடுவான், நான் போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைடா ரொம்ப மிட் நைட் ஆகுது வேணாம், சேஃப் ட்ராவல் கிடையாது சொல்கிறாங்க. இல்லை பாருடா நான் வந்து ட்ராவல் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டேன், நான் போகிறேன் நீங்கள் வந்துட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம லூ தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ லூட அப்பா அம்மா பார்க்குறாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த ஆமாப்பா எனக்கு ஜிம்மில் போய் பார்க்கணும், நான் சர்ப்ரைஸாக போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் சேவ் பார்க்குறாங்க. சரி ஓகே அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, நீ போயிட்டு வா சொல்கிறாங்க. இருந்தாலும் எங்கள் கூட வரலாமல் நம்ம ஒன் டே தானே நாளைக்கு எல்லோரும் சேர்ந்து போகலாமே சொல்கிறாங்க. இல்லை நான் போகிறேன் ஓகேவா, நீங்கள் நான் நெக்ஸ்ட் டே ஃப்ளைட்டில் நீங்கள் வாங்க, நான் இப்போ கிளம்புறேன் ஓகே பாய் சொல்லிட்டு இப்போ நம்ம லூ தான் கிளம்பிடுறாங்க. நைட்டு இந்த பக்கம் ஜிமின் தான் நாளைக்கு அவர் வந்து வர சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நாளைக்கு நைட்டு அவர் வந்து ரீச் ஆவார், நம்ம அவங்க எல்லாருமே வர போகிறாங்க சொல்லிட்டு ரொம்ப ஆனாலும் இந்த டே ஒரு மாதிரி தான் அவருக்கு இருக்குது. சரியாயிடும் சொல்லிட்டு தூங்க கூட இல்லை, தூங்க அம்மா லூ ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே ஒன்றும் இல்லை சரியாயிடும் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான்டா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெயப்போ தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் இருக்கும். அப்போ தான் ஒரு மாதிரி நியூஸாக வந்துட்டுருக்கு. ஜிம்மோட ஃபோன் கண்டினியூஸாக இங்கே ரிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிம்மி தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா கரும்பலூட அப்பா அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. என்ன அங்கிள் ஆண்டி ஃபோன் பண்ணுறாங்க சொல்லி ஜிம்மி எடுக்கிறாங்க. ஹலோ அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அது பா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. இல்லை நீ வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ளைட் ஒன்று கிராஷ்ன்னு சொன்னாங்களா, அதில் நம்ம லூ வந்துட்டு இந்த மாதிரி இதாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நீ கொஞ்சம் போய் பார்க்குறது பிளேஸ் போய் செக் பண்ணி பார்க்குறேன், ஏன்னா அது லேண்ட் ஆகிருக்கு யூஎஸ்ஏல, நீ கொஞ்சம் போய் பார்க்குறியா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது.
அங்கிள் ஆண்டி என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க ஆண்டி நீங்கள் கிளம்பிருக்க மாட்டீங்களா, நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி தானே வரதா இருக்குது, அதாவது நீங்கள் இன்றைக்கி நைட்டு தானே ரீச் ஆகுவீங்க அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க. இல்லைப்பா ஒன்று பார்க்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி கிளம்புனா ஆனால் ஒரு நியூஸ் இப்படி வந்திருக்கு, ஒரு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு சொல்லிட்டு. ஆனால் அது அவன் வந்து ஃப்ளைட்டு தானா, அது அவன் தானே சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல, நீ கொஞ்சம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் திருப்பி யூஎஸ்ல இருக்கீங்க, நீ அவங்க அப்பா அம்மா நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, டக்குன்னு ஃபோன் விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜோ வந்து ஃபோன் பண்ணி அவங்க அப்பா மட்டும் சொல்லிப்பாங்க. அவங்க அப்பா டேரக்டாக ஜிம் ரூம் தான் ஓடி வராங்க. ஜிமின் பார்த்தா அவங்க வந்து மயக்கம் ஷிவர் ஆகிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க அம்மா அங்கிள் ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இன்னும் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்பா தான் உள்ள வந்து பாரு உண்மையில பார்த்துட்டு இப்போ அவங்க கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லாத அந்த ஃப்ளைட்டாக இருக்காது சொல்லிட்டு இப்போ அவங்களும் போகிறாங்க. போய்ட்டு செக் பண்ணி பார்த்தாக்க அந்த ஃப்ளைட்டு வந்தது. அந்த ஃப்ளைட்டில் வந்த நேம் லிஸ்ட் அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஜிமினுக்கு அப்படியே வந்து அங்கேயே தொப்புன்னு மயங்க விழுந்துறாரு. ஏன்னாக்கா அங்கே நேம் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு அங்கே வந்துட்டு லூவோட பாடிலாம் எதுவுமே கிடைக்கல. ஏன்னாக்கா ஃபுல்லாகவே அந்த எல்லாமே பான் ஆயிடுச்சு. அந்த ஃபுல்லாகவே வெடிச்சது எல்லாமே இதாகிட்டு அவங்களோட அது கூட கிடைக்கவே இல்லை. நேம் தான் சொல்கிறாங்க, நேம் மட்டும் ஏன்னா ஃபுல்லாகவே ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஜிம்முக்கு மயங்கின வருதா. இப்போ ஜிம்மில் கூட்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் லோட அப்பா அம்மாவுக்கு ஜெயகோபால் தெரிஞ்சு இப்போ லோட அப்பா அம்மா 3 பேருமே கிளம்பி யூஎஸ் தான் வந்திருக்காங்க. வந்து பார்த்தாக்கா அவங்க டெட் பாடியில் ரொம்ப கஷ்டப்பட்டு யாரோட பாடியும் கன்ஃபார்ம் தெரியல. ஆனால் சில அடையாளம் மட்டும் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா ஃபுல்லாக எரிஞ்சிருக்கும். அப்படியே வந்துட்டு ஒரு அவங்களுக்கு தனியாக பேக் பண்ணி கொடுத்துறாங்க. அது மாதிரி இது பண்ணி தராங்க. இப்போ நம்ம ஜெயகோப்பு நம்ம லோட அப்பா அம்மா வராங்க. ஜெயகோப்பு என்ன சொல்ல தெரியல. ஜிம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாரு, மயங்கிட்டார் அவரு. இந்த பக்கம் ஜிம்மோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. என்ன சொல்லவே தெரியல. ஹோபி என்னப்பா இது எனக்கு புரியல, எப்படி நடந்துச்சு, நீங்கள் யாரும் ஒன்றா தானே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா அம்மா கேட்குறாங்க. நம்ம ஜிம்மில் அப்பா அம்மா பாருங்க என்ன நடந்துச்சு சொல்லிட்டு கேட்குறாங்க. செங்கு என்ன நடந்துச்சு சொல்லிட்டு கேட்க இப்போ செங்கு பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்காது சொல்கிறாங்க. சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படின்ற மாதிரி அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நேற்று நைட் அவங்க ஆசையாக கிளம்புனது, இது மாதிரி ஜிம்மில் பார்க்கணும் ஆசைப்பட்டது, சர்ப்ரைஸாக இப்போ வரணும்னு சொல்லிட்டு சொன்னது அதெல்லாம் சொல்லும்போது அவங்க எல்லாரும் கூட ஒரு மாதிரியாங்க. இப்போ நம்ம ஜோக்கு என்ன சொல்கிறது தெரியல. அவங்க வராமல் வந்துருக்கலாமோ சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ ஜங்கோட அம்மாவுமே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த அதிர்ச்சி அவங்களுக்கு தாங்கிக்க முடியல. இப்போ 2 பேருமே ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. ஜெங்கோட அம்மா அப்புறம் நம்ம லூவோட அம்மாவும் நம்ம ஜிம்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. இப்போ ஜிம்னா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்துட்டு அவங்க சொன்னது ஞாபகம் வருது. ஜிம் எப்படி ஜெயகோபால் பார்க்குறாங்க. இப்போ ஜெயகோபால் பார்க்குறாங்க. ஜிம்மு கிட்ட வராங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன்னு லூவை பத்திரமா கூட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி தானே கேட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா கூட என்ன சொல்ல தெரியல. ஜிம்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட கேட்டாலும் ஏன் கூட்டிகிட்டு வந்து கொடுங்க பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெயகோபால் மாறி இருக்குது. ஜிம்னா அதை சொல்கிறாங்க. சொல்லுங்க அவங்க வரேன்னு சொன்னால் கூட அவங்கள விடாமல் வந்துருக்கலாம் சொல்கிறாங்க. நீங்களே கூட்டிட்டு வந்துருக்கலாம். இப்போ நீங்களாம் அழகாக வந்திருக்கீங்களா, உங்களை மாதிரி அவரே கூட்டு வந்துருக்காங்க விட்டுட்டீங்களா ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா அம்மாவுக்குள்ள என்ன பேசுறது தெரியும். அவங்ககிட்ட வந்து பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க அங்கிள் ஆண்டி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பத்திரமா கூட்டிகிட்டு போக ஹஸ்பண்டாக பத்திரமா கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னா சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்ல தெரியல. அவங்களுக்கு பக்கம் பையனை இறந்துட்டாங்க. 2 பேர் இன்னொரு பக்கம் வந்துட்டு சன்னியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக லவ் பண்ண ஒரு மாதம் பெரிய மாதம் ரொம்ப கஷ்டம் போயிடுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்க அப்புறம் இல்லைன்றது அவர் இல்லை தானே சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஜிம்மின் நீ ஏதாவது ஃபியூரல் ஃபங்க்ஷன்லாம் பண்ணணும் ப்ளீஸ் இன்னும் எந்திரி சொல்கிறாங்க. நான் 12 மாதம் ஜிம் விளையாடுறாங்க. அவங்க விட்டுட்டு போனாங்க சொல்லிட்டு எங்கேயுமே விட்டுட்டு போக மட்டும் சொன்னாங்களே. ஒரு 100 years வரைக்கும் ஒன்றா வாழ்வெல்லாம் சொல்லி சொன்னார் சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழகாங்க. ஜிம்மில் யாருமே கம்ஃபர்ட் பண்ணவே முடியல. ஜிம்மில் அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்துட்டு அந்த பாக்ஸ் முடி பார்க்குறாங்க. அந்த ஃபேஸு கூட ஒரு பார்க்க முடியாமல் போயிடுச்சு. தான் அவங்களை ஏற்றுக்க முடியல. ரொம்ப நீண்ட படி அழகாங்க. இந்த வேர்ல்டு நான் தான் அன்லக்கி தெரியுமா. ஜிம்மில் அழகாங்க. ஜிம்மில் யாரையும் கம்ஃபர்ட் பண்ண முடியல. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் பாரு சொல்லிட்டாங்க. ஜிம்மில் கேட்கவே இல்லை. ஜிம்மில் அப்படியே உடஞ்சி போயிடறாங்க. உடஞ்சி அப்படியே திருப்பி ஒரு மாதிரி பெயிண்டர் ஆகுறாங்க. அழுது அப்படி மயங்குறாங்க. இப்போ அப்படியே அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 1 month போகுதுடா. ஜெயகோப்புக்கு போனவங்க வரவே இல்லை. இங்கேருந்து எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயகோப்பு என்னாச்சியே வரல சொல்லிட்டு ஜெயகோப்பில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசிருக்க மாட்டார். இந்த பக்கம் நம்ம ஏன்னா இங்கே யாருக்கும் தெரியாது ஜங்குக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆனதோ இல்லை மற்றபடி இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் தெரியாது இல்லையா. ஜிமின் அதை யாரும் பார்த்து கூட இல்லை. ஜிமின் குறைய வந்ததே இல்லை. சின்ன வயசில் போனவங்க ரிட்டன் வந்தது கிடையாது. அதனால தான் இப்போ ஜிமின் அவ்வளோ பேர் வரையும் ஃபுல்லாகவே ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி சைக்கோ கிடையாது. ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டார். ஒரு மாதிரி அவர் இல்லைன்றது அவர் எதுக்கு அவர் இருக்காரு சொல்லிட்டு அவர் ஷர்ட்டை ஹக் பண்ணி அப்படியே அடுத்து தூங்குறது இப்படி தான் மாறி சாப்பிடாம 1 month ரொம்ப வீக் ஆகிட்டார். இப்போ ஜிமின் வந்துட்டு 1 fine day பார்த்து அவருக்கு வந்து ஹேண்ட்லாம் ரொம்ப ஷுகர் ஆகிடுச்சு. ஏன்னா சாப்பிடாம ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ ஜெயகோப்பு தான் கூட்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க டாக்டரில் வர வச்சு கவுன்சிலாம் தராங்க. இந்த மாதிரி அவங்க யாருக்கிட்ட சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவங்க போயிட்டு அதுக்காக நீ போகக்கூடாது, நீங்கள் போயிட முடியாது, நீங்கள் வந்து வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சொல்லிட்டு அவருக்கு புரியுற மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ் பண்ணிட்டு இவங்க வந்து இவரோட அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, அவர் இங்கே இருக்கிறது நல்லதில்லை, வேற ஒரு நியூ பிளேஸ் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா ரொம்ப ஆசையாக மேரேஜ் பண்ணி வச்சு அவங்க ரொம்ப அழகாக ஒரு லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணி நினைக்கும் போது அவங்க இல்லைன்றதை வந்துட்டு அவர் ஏற்றுக்க முடியாது. ரொம்ப உடஞ்சி போயிடாது. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. அங்கே பாரு அவன் தான் எங்களுக்கு இல்லை, நீயாவது ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறோம், ப்ளீஸ் ஓகேவா தர்ஷினி புரிஞ்சுக்கப்பா அதுன்னு வெளில வா. அவங்க இல்லை சொல்கிறாங்க. இல்லை அவர் இருக்காரு சொல்கிறாங்க. இல்லைப்பா அவங்க இல்லை சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. அவருக்கு ரொம்ப மாதிரி ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு.
தன்னோட ஹஸ்பண்ட் தான் கூட இல்லைன்றதும் எதுக்கும் இல்லை. இப்போ நம்ம ஜெங்கோட அப்பா அம்மா தான் பார்க்குறாங்க. ஜிம்மோட ஹேண்டில் இருந்து காட்டுறாங்க. அங்கிள் ஆண்டி ப்ளீஸ் சொல்கிறாங்க, இல்லைப்பா இதுக்கப்புறம் இது இருக்கக்கூடாது, ஓகே உனக்கு நியூ லைஃப் இருக்க சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஓகேவா இதை வந்து அவனே விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுத்துட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமின் தானே பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. இப்போ ஜிமின் அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. அப்படியே வந்து சொல்கிறாங்க, பாரு இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, ஓகேவா அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாரு சொல்லும்போது ஜிம்மன் அப்பா அம்மா ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. ஜிம்மோட சுச்சுவேஷன் பார்த்து அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அப்பா அம்மா எல்லாருக்கும் நினைக்கிறேன், ப்ளீஸ் கொஞ்சம் நீ என் கூட வா, கொரியாவா சொல்கிறாங்க. கொரியாக்கா சொல்கிறாங்க, நான் வர மாட்டேன் சொல்கிறாங்க. நீ வரணும் வந்தது அவங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட்டிட்டு வராங்க. நம்ம கொரியா கூட்டு வந்துட்டு பார்க்குறாங்க. இங்கே யாருக்குமே தெரியாது மேரேஜ் ஆனதோ இந்த மாதிரி நடந்தது, ஓகேவா கொஞ்சம் டைம் எடுக்கும், நீ என் கூட வந்து ஒர்க் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சில அமைதியாக இருக்காங்க. இப்போ ஒரு 1 வீக் போனதுக்கப்புறம் ஜிம்மில் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. இப்போ பிரசனத்தில் என்னம்மா போய் சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனாக கூட்டிகிட்டு வந்தேன். அவன் வந்து வெளியே ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்போ வரைக்கும் எவ்ரிடே வாழ்ந்துட்டே இருப்பான். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு ஜிம்மில் பார்த்தப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஜிம்மில் பார்த்து ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் பண்ணான். எப்படி இருக்கா அவன் பேர் ஜிம்மில் எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவங்க டேஸ்ட் பண்ணான். ஆனால் ஜிம்மில் சிரிப்பே வரல. ஆனால் ஒன் ஃப்ரெண்டே ஜங்கு தான் அதிகமாக ஜிம்மில் பேசிட்டே இருப்பார். ஜிம்மில் அதிகமாக பேச மாட்டார். ஆனால் ஜங்கு கிடையாது. ஜிம்மில் தனக்காண்டு பேசிட்டே இருப்பார். பேச அவர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பார். இந்த 2 இயர்ஸ் ஆகிடுச்சு ஜிம்மிங் வந்து. இந்த 2 இயர்ஸ் தான் ஜிம்மில் கொஞ்சமாக மூவ் ஆயிருக்காரு. எப்படின்னாக்கா அவர் இல்லைன்றதை அக்செப்ட் பண்ணிட்டார். தவிர அவர் மறக்கவே இல்லை. அவர் இல்லாமல் அவரால் வாழ முடியல, வாழ பழகிட்டாரு. ஆனால் எனக்கா அவரை மறக்க முடியல. அப்படி தான் வாழ்ந்துட்டுருப்பாரு. இப்போ நம்ம ஜெகோ பார்க்குறாங்க. நீங்களே சொல்லுங்கள், அவன் எப்படி அவனை மறப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கூட ஒரு லைஃப்பை வாழவே இல்லையே ஜெகோ அப்படி சொல்கிறாங்க. ஹியாங் சொல்கிறாங்க, பாருங்க எவ்வளோ பேர் உயிரோடு இருக்கும்போது ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, எப்படி இல்லாமல் லைஃப் லீட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க லவ் இல்லாத ஒரு பர்சன் தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க, ஓகேவா ஒரு பர்சன் லவ்வே கொடுக்கலதான் இன்னொரு பர்சன் தேடி வர போகிறாங்க. ஆனால் அவன் இந்த வேர்ல்டில் இருந்துருந்தா ஜிம் இந்த கொரியா கூட வந்துருக்க மாட்டான் தெரியுமா. அவன் அவ்வளோ லவ் பண்ணான். அவன் அளவுக்கு வேறு யாரும் சொல்கிறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க, இல்லை கண்டிப்பாக லவ் பண்ண முடியும், ஓகேவா ஜிம் லைஃப் அகைன் ஹாப்பியாக மாறும், அதுக்கு நான் கேரண்டி. ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணுறான் சரியா, கண்டிப்பாக அவன் பார்த்துப்பான் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜம்முக்கு அப்படி மௌத்து கை வச்சுட்டு பயங்கரமானதாங்க. ஏன்னா அவருக்கு ஜிம் லைஃப் இப்படி நடந்துட்டு சொல்லிட்டு தெரியவே தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவ்வளோ டேஸ் வந்துட்டு சொல்லிட்டு அவர் மனசில் எவ்வளோ பெயின் இருந்திருக்கும், எவ்வளோ நினச்சிருப்பாரு. ஒரு மேரிடு கப்பலை பார்த்து என்ன யோசிச்சிருப்பாரு, ஒரு ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்படி ஒரு பாசம் ஜிம்மில் லவ் பண்ணியிருக்காங்க, லவ் பண்ணிட்டு அவங்க இல்லாமல் போயிட்டாங்க சொல்லிட்டு ஜம்காலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஜம்கான அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ பாருங்க ஜங்குக்கு பார்வையில நீ ரொம்ப ஹார்ட்டாக விட அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். நீ புரிஞ்சுக்கூட நீ வந்துட்டு நான் அதை சொல்கிறாங்க. ஏன் இது வரைக்கும் ஜிமின் நான் லவ் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்துருவாங்க, அவங்க தம்பியாக எனக்கு பிடிக்கும். இப்போ நான் சொல்கிறேன் என் ஜிமின் மட்டும்தான் எனக்கு ஓகேவா, அவனுக்கு நான் கம்ஃபர்ட் சொன்னால் இருப்பேன். இப்போ நான் அவன் லவ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, லைஃப் லாங் நான் அவனுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு இன்னும் டீயாக சொல்லிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு பர்சன் தான் லவ் பண்ணி தான் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க. இப்போ வந்து சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. அவன் நினைக்கிறான் மேபி அவன் அன்லக்கி பர்சன் சொல்லிட்டு அவன் அன்லக்கிலாம் கிடையாது, அவன் தான் லக்கியான ஒரு பர்சன் வாழ்ந்தே சரியா. அவனை இவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணிட்டு அவங்களுக்கு எவ்வளோ ஆசை ட்ரீம் இருந்திருக்கும். அவங்க ஃபேட்டை முடிச்சாக்க ஹேங் பண்ண முடியும். ப்ளீஸ் அவனை புரிஞ்சுக்க சொல்லுங்கள், அவன் டைம் எடுத்துக்க சொல்லுங்கள். நான் அவனுக்கு எங்கே போக மாட்டேன், ஓகேவா அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் சொன்னால் லாஸ்ட் வீக் நான் கூட இருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்காது. இல்லை சம் காஸ்ட்டாக இல்லை நான் அவங்க கூட இருப்போம், ஓகே அவன் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டும் நான் அது வரைக்கும் இப்போ வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருப்போம், ஓகேவா இதுக்கப்புறம் நான் எந்த அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். அவனுக்கு ஒன் டே மேலே லவ் வரும், ஓகேவா அந்த லவ் அவனுக்கு எனக்கு சான்ஸ் தரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்க்கு அடுத்து ரேஞ்சு போயிடுறாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கண்டிப்பாக அது ஒன் டே விட்டு கொடுப்பா சொல்லிட்டு எடுத்து போயிடுறாரு. இந்த பக்கம் இவங்களாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பாரு ஜிம்மு லைஃப் இப்படி நடந்திருக்குன்னு தெரியாது, ஆனால் அதுக்காக ஜிம்மு இப்படி இருக்கக்கூடாது, ஓகேவா ஜிம்முக்கு லைஃப் இருக்குது, சின்ன பையன்டா அவன் வாணுண்டா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் ஜெகோ புரியுது, ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. டைம் எடுக்கும், யாராலும் அப்படி சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, டைம் எடுக்கும், ஓகேவா சொல்லிட்டு இப்போ அப்படி ஜஸ்ட் போயிட்டு இருக்கலாம். இந்த ஆல்மோஸ்ட் 7 மந்த் ஆயிடுச்சு. இப்போ அந்த இப்போ ஜம்ப் வந்து லெவல் கன்ஃபியூஸ் பண்ணி 7 மந்த் இருக்கும். இப்போ தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆஃபீஸில் எல்லோரும் இருக்காங்க, ஜங்கு காணும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. சொல்லி நம்ம ஜி சொல்கிறாங்க, எங்கே டே ஜங்கு காணும் சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு வந்து எதுவுமே அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட நான் அந்த மாதிரி பேசுறது தப்பா லவ் பண்ணுற மாதிரி பேசல, நார்மலாக தான் எப்பவும் கூட பேசுகிறாங்க. ஜிம் வந்து அதிகமாக பேச மாட்டார், கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா லவ் பண்ணுறது சொல்லிட்டானே சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டே சொல்கிறாங்க. அவன் வீட்டுக்கு அவன் வரலடா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப குடிக்கிறான்னு சொல்கிறாங்க. என்ன இருக்காம ரொம்ப குடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. தப்பாடுறதுக்காக சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க, இங்கே பாரு சீனி உன் லைஃப்பில் நடந்து எனக்கு தெரியுது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அவர் போயிட்டாருடா, அவர் இல்லைடா, ஓகேவா அவர் இருந்து நீ வந்து ஒன்று அந்த மாதிரி ஜம்ப் லவ் பண்ண சொன்னால் தப்பு, அவன் சொல்லவும் மாட்டான். அவர் இல்லை தானே, அவர் பேசுகிற ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன் கேட்குறாங்க. அப்படி இல்லைனா கூட அவர் பேசுகிற ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம், ஆனால் அவர் லவ் வந்துட்டு அப்படியே இருக்கும். ஜங்கு ஒரு சான்ஸ் தரலாம். பாவனா ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப ஹார்ட் ஆகிறான். 7 மந்த்தில் ஒரு மாதிரி ஆகிட்டான், ஓகேவா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாதா அப்படி கேட்குறாங்க. சின்ன ஒரு மாதிரி என்னட்டே பேசுகிறா சொல்கிறாங்க. இப்போ
நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. ஏன் ஜிமின் அப்படி கேட்குறாங்க. இப்போ எல்லாம் அவங்க சுற்றி நிற்கிறாங்க. ஜிம்மில் சுற்றி இங்கே பாருப்பா, ஆனால் எங்களுக்கு புரியுது உன் லைஃப்பில் நடந்தது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவன் பாவம் இல்லையா, அவனுக்கு ஒரு சான்ஸ்க்கு தரக்கூடாது. அவன் லைஃப் இப்படி இருக்குன்னு நினைக்கிறியா, எப்படி தனியாக இருப்பா அப்படி கேட்குறாங்க. எப்படி தனியாக இருந்து உனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணாம், அவனுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் வேணாம், அவனுக்கு கம்ஃபர்ட் ஜோன் வேணும்ல, ஒரு ஷோல்டர் சாச்சிக்கிறதுக்கும் உனக்கு மனசு விட்டு பேசுறதுக்கும் ஒரு பாசம் வேணா வா சொல்கிறாங்க. நீ ஜம்க்கு வந்து பாய் ஃப்ரெண்டாக பார்க்காத, ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக பாரு, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பாரு. அப்படி பார்த்தனா கண்டிப்பாக அவங்க கூட இருப்பான். அவனுக்கு வந்துட்டு வேறு எதுவும் எதிர்பார்க்க மாட்டான், அவன் அதுதான் ஆசைப்பட்றான். அதை மேரேஜில் பண்ணிக்கிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆல்ரெடி ஒரு மேரேஜ் சொல்கிறாங்க பாரு, ஆல்ரெடி உனக்கு மேரேஜ் ஆனிச்சு, அதுவும் ஃபேட் அவங்க இறந்துட்டாங்க. ஓகேவா, அதுக்காக நீ அப்படியே இருக்கணும் ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கோ. இப்போ உன் சுச்சுவேஷனாக உன் ஃப்ரெண்டு உன் கூட இருக்காங்க, நீ என்ன யோசிப்பா அவங்களுக்கு அதை சொல்லி கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு கஷ்டப்படக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் கஷ்டப்படக்கூடாது சொல்கிறாங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும்போது ஃப்ரெண்டு தனியாக இருப்பா சொல்கிறாங்க. இப்போ அப்படி தான் நாங்கள் எல்லோரும் யோசிப்போம், எங்கள் ஃப்ரெண்டோட தம்பியாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒன்று வந்து நாங்கள் என்னோட ஓன் பிரதராக தான் பார்க்குறோம். நீ கஷ்டப்பட்டே எங்களால் பார்க்க முடியாது சரியா, தர்ஷினி புரிஞ்சுக்கோ. அவனுக்கு ரொம்ப நல்ல பையன், உன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான் சரியா. உனக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், ஃப்ரெண்டாக தான் உனக்கு வச்சுக்க சொல்கிறோம் கூட, ஓகேவா. நீ பாய் ஃப்ரெண்டாக ஹஸ்பண்டாக பார்க்க வேணாம், ஜஸ்ட் கம்ஃபர்ட் ஜோனாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னா இது ப்ராக்டிக்கல் வேர்ல்டு. கண்டிப்பாக உன்னோட லூ இருந்தாருன்னா இப்போ என்ன யோசிச்சிருப்பாரு, என் ஜிம்முக்கு ஏன் தனியாக இருக்கா சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் வருத்தப்படுவார். நீ சொல்லி அவர் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாரா, நீ தனியாக இருந்தால் அவர் ஆசைப்படுவாரா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. தனியாக அவர் ஹாப்பியாக இருப்பாரா, இல்லை சொல்கிறாங்க. அவர் கண்டிப்பாக நம்மளால தான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அட்லீஸ்ட் நான் நம்மள மாதிரி ஒரு பர்சன் பார்த்துட்டு எவ்வளோ நல்லா இருக்கும் சொல்லிட்டு தான் ஆசைப்படுவார். ஓகேவா, ட்ரூவாக லவ் பண்ண எல்லாரும் அப்படி யோசிப்பாங்க மேலே இருந்து. ஓகேவா, நீ ஜம்ப் ஒரு சான்ஸ் கொடு, ஜம்ப் கூட ஹாப்பியாக இருக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக மாறு. அதே நீங்கள் பாஸ்ட்டில் இருந்தீங்களா ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப அழகாக நீங்கள் மற்றவங்கள்ட்ட கூட பேசலாம், ஜம்ப் கூட பேசலாம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஜம்க்கு ஒரு கம்ஃபர்ட் சொன்னால் பிடிச்சி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஒவ்வொரு நினச்சி பார்க்குறாங்க, ஜம்க்கு அவர் கூட எப்படிலாம் இருந்துப்பாரு, ஒவ்வொரு டைம் ஒரு பார்த்த விதம்ன்றது எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்குறாங்க. இப்போ ஒன் டே நம்ம ஜிமின் வந்துட்டு எப்படின்னாக்கா மூவி தேட்டரில் உட்காந்துருப்பாங்க ஜிமின் ஜம்க்கும். அப்போ ஜம்க்கு ஜிமினே பார்த்துருப்பாங்க, அந்த மூவி தேட்டரில் ஜிமின் வந்து மூவி பார்த்துருப்பாங்க, ஜிமின் ஜம்க்கு ஜிமில் தான் பார்த்துருப்பாங்க. ஜிம்முக்கு ஒரு தோணி இருக்கும், ஃபீல் பண்ணுறது அப்படி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். திரும்பி பார்க்கும்போது ஜம்க்கு டக்குன்னு பேச டர்ன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஒவ்வொரு டைம் எவ்வளோ ஏக்கமாக பார்த்துருப்பான், இந்த மாதிரி லவ் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி கேர் பண்ணியிருப்பான் சொல்லிட்டு நம்ம லூ எப்படி பார்த்துருப்பாரு, சேம் ஜம்க்கு அப்படி தான் பார்த்துருப்பாரு. இப்போ இதை நம்ம ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு, அவன் லைஃப்பும் ஸ்பாயில் ஆகுது, உன் லைஃப் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் பேசுகிறேன் ஜம்க்கு கிட்ட சொல்கிறாங்க. பேசிட்டே சொல்கிறாங்க, நம்மளை பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜிம் கிளம்பி போகிறாங்க. இப்போ இருக்க ஹாப்பியாக இருக்குது ஜிம்னு பார்க்குறாங்க. நம்ம லைஃப்பில் நம்ம ஜம்கோட லைஃப் வந்து ஹார்ட் ஆகக்கூடாது சொல்லிட்டு அவர் டேரெக்டாக போகிறாரு. போயிட்டு நம்ம ஜம்முக்கு இவங்களாம் ஒரு வீட்டில் இருப்பாங்க. ஜம்முக்கு நம்ம இவங்களாம் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஜிம்முக்கு ஜம்முக்கு கூட வேறு வீட்டில் இருப்பாங்க. இப்போ போயிட்டு அவர் அந்த வீட்டுக்கு போயிட்டு டோர் பிள்ளை வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. இப்போ ஜம்க்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜம்க்கு ஒரு மாதிரி இருக்காங்க, மெஸ்ஸியாக இருக்காரு, ரொம்ப ட்ரிங்க் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி அழுது ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா என்னதுலாம் சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்து அப்படி கேட்குறாங்க, ஏன்னா வரக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லை நீ எதுக்கு வந்து அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் பார்க்குறாங்க. இங்கே உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மில் உட்காராங்க. பாரு ஜம்கா சொல்கிறாங்க, சொல்கிறாங்க என் லைஃப் ஆல்ரெடி ஹார்ட் ஆகிட்டு ஓகேவா, உன் லைஃப் இப்படி ஹார்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு ஒரு அழகான கம்ஃபர்ட் வந்து ஓகேவா, நீ ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரஜினி புரிஞ்சுக்கோ ஜம்கா, என்னை மறந்துட்டு உனக்கு ஒரு அழகான லைஃப் நீ அமைச்சிக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த லைஃப் தேவையில்லை சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா, உன்னை நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, உன்னை கேர் பண்ண நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு யார்கிட்ட கேர் வேணாம் ஓகேவா, எனக்கு உங்கள்கிட்ட கேர் வேணும், உங்கள்கிட்ட லவ் வேணும், உங்கள்கிட்ட மட்டும்தான் எல்லாம் வேணும், லவ் கூட வேணாம், அட்லீஸ்ட் என்னை உங்க கூட இருக்க விடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் உங்க கூட இருக்க விடாத, ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் ஃப்ரெண்டாக அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஜங்கு பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் என்ன ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்க விட்றியா உங்க கூடவே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்கிறது தெரியல. இங்கே பாரு ஜங்கா என் கூட இருந்தால் சொல்கிறாங்க, உங்க கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், இருக்குது இந்த வேர்ல்டில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஓகேவா, ரொம்ப சேஃபாக இருப்பேன், என் கூட நீ இருந்தால் நீ சேஃபாக இருப்பேன் நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு அந்த சான்ஸ் தெரியா அப்படியே அப்படி சொல்கிறாங்க. நமக்கு ஹஸ்பண்டெல்லாம் இருக்க மாட்டேன், உன் ஃப்ரெண்டாக கம்ஃபர்ட் சொன்னால் லாஸ்ட் வரைக்கும் இருக்கவா அப்படி கேட்குறாங்க. நான் உண்மையில எப்படி ஃபாலோன்னு கேட்டேன்னு தெரியாது, என்ன ரொம்ப குவைட்டாக ரொம்ப அமைதியாக இருப்பேன், உன் கண்ணில் எனக்கு ஏதோ ஒரு பெயின் தெரியும், அந்த பெயின் எதுக்குன்னு எனக்கு தெரியாது, நான் கேட்கவும் ரெடியாக இல்லை, நீ எப்படி இருந்தாலும் நான் சரி பண்ணும், அது வந்து வெளில வரணும்னு ஆசைப்பட்டேன், நீ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிரிக்க ஆரம்பித்தேன், உன் சிரிப்பு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, நீ எப்போது சிரிக்கணும், உன்னோட முகத்தோட சிரிப்பு எப்போ இருக்குன்னு ஆசைப்பட்டேன், அது தப்பா நான் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜம்மு காசு விட்டாங்க சொல்லு, அது தப்பா, உங்களுக்கு எப்படி உங்களை லவ் பண்ணாரு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நான் அந்தளவுக்கு அவர் பேசுகிற நன்றி பேச ஆக முடியாது, ஆனால் நான் நல்லா பார்த்துப்பேன், உனக்கு ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நீ கூடவே இருந்தா நான் ஹாப்பியாக இருப்பேன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜம்ப் சொல்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை தாண்டி எவ்வளோ மூவ் பண்ண முடியல ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ லவ் இருந்தா நான் அப்படி பார்த்துருக்கோம், இல்லை இப்படி பேசியிருக்க மாட்டேன், நீ நீ அந்த மாதிரி லவ் பண்ணுறது தெரிஞ்சா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பேன், ரொம்ப அழகான ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு, ஆனால் இப்போ அவர் இல்லை, அவர் பேசல, நான் இருக்கணும்னு ஆசைப்படல, நான் அவர் மாதிரி நான் பார்த்துக்கணும் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான் வைக்க வேணா அவர் ஆக முடியாது என்னால், ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் தரலாம்ல, நான் அவனை பார்த்துக்கல சொல்கிறாங்க.
சிவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ சொல்லு, இந்த 2 இயர்ஸில் ஒன் டைம் கூட நீ யோசிச்சதே இல்லையா? இந்த 2 மந்த்ஸ், இந்த 2 இயர்ஸ் கூட விட்டு 7 மந்த்தில் ஒரு டைம் ஆகுது ஜங்கு கூட இருக்கணும், ஜங்கு நீ மிஸ் பண்ணதே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குற நிறைய டைம் ஜங்கு மிஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கா ஜிம் வந்து இப்போ லவ் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போயிருப்பாரு. ஜங்கு ஜிம்கிட்ட லவ் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போயிருப்பாரு. ஆனால் அவரே அறியாமல் ஜங்கு கூட கம்ஃபர்ட் வேணும், ஜங்கு கூட பேசணும், ஜங்கு கூட ஷோல்டர் சாஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டைம் தோணி இருக்கும். எப்போ லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரோ அப்புறம் ஜங்கு கூட போகணும்னு சொல்லி தோணி இருக்கும். அது பார்க்குறாங்க. பாருடா உன்னோட மனசாஸ்திட்டு சொல்லு, நான் அவங்க கூட இருக்கணும் காசே இல்லையா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அது தப்பு இல்லையா சொல்லிட்டாங்க. அது எப்போ தப்பாக இருக்கும்? லோ இருந்து நான் உங்களை கேட்டதுனால தப்பு. லோ இல்லைல்ல, நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகேவா? அவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும் ஆசைப்படுறப்ப உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும், சிரிக்க வைக்கணும், உன்னை சாப்பிட வைக்கணும், தூங்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம லோ சொல்கிறது தான். அப்படியே இவர்கிட்ட அதே தான் வந்துட்டுருக்கு. ஈவன் அந்த லோ பற்றி தெரியறதுக்கு முன்னாடி ஜம்முக்கு இப்படி தான் பேசியிருப்பார் ஜிம்முக்கிட்ட. இது மாதிரி நீ இருக்கணும், நீ சாப்பிடணும், உனக்கு குழந்தை நான் பார்த்துப்பான்னு சொல்லியிருப்பாரு. ஏன் நீ என்னை பார்த்துக்கணும் கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ சொல்லிட்டாரு அவன் ஃப்ரெண்டாக இல்லை ஹஸ்பண்டா. ஆனால் அவனுக்கு ஃப்ரெண்டாக தானே இருப்பான். எனக்கு நீ அப்படி தான் ஆசைப்பட்டால் அப்படி இருக்கான ஒரு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்ல. ஃப்ரெண்டாக மட்டும் அப்படி இருந்தால் கூட நான் அது வேறு மாதிரி தப்பாக பேச மாட்டாங்க, தப்பாகவும் பேசக்கூடாதுன்னா அவனை வந்துட்டு விட்டு போகவும் கூடாது. எனக்கு நான் உன் கூடவே இருக்கணும், ப்ளீஸ் அவள் புரிஞ்சுக்கோ, நீ சொல்லலாம் நீ ஃப்ரெண்டாக என் கூடன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. நான் உனக்கு எல்லா உரிமையும் நான் கொடுக்கணும், உங்கள்கிட்ட எல்லா உரிமையும் எடுத்துக்கணும் அப்படி சொல்கிறாங்க. உன்னை பார்த்துக்கிற உரிமை எனக்கு மட்டும் இருக்குது, நீ எனக்கே சொந்தம் அப்படி சொல்கிறேன். ஜிம்னு சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சங்கா நான் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா மட்டும் தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க சொல்கிறாங்க. அவங்க யார் நினச்சாலும் அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு நீ வேணும், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அழுகு வருது. சங்கா சொல்கிறாங்க, ஐ லவ் யூ பார்ச்சிமின்னா இந்த லவ்ன்றது என்றைக்குமே உன்னோட பாடியை பார்த்து ஆசைப்பட்டு வரதே இல்லை சரியா? உன்னோட கண்களில் தான் அந்த பல நான் ஃபாலோ ஆனேன். ஓகேவா? அந்த சிரிப்பில் அந்த பெயினில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ ஆனேன். ஏன் நீ வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்குது, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டு உனக்கு மேலே அப்படி தான் ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. அவனை மனசில் வந்துட்டு எனக்கு அந்த பெயின் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அப்போ தான் உன் மேலே எனக்கு லவ் ஃபீல் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆனேன். என்றைக்குமே உன்னை பார்த்து நான் வந்துட்டு வேறு மாதிரி தப்பாக நினச்சதே இல்லை. ஓகேவா? அதுவும் இப்போ இதுக்கப்புறம் நான் அப்படி பார்க்க கூட மாட்டேன், ப்ளீஸ் நம்ப சொல்கிறாங்க. எனக்கு நீ வேணும், ஒரு ஒய்ஃபாக நான் கூட நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ, நான் என்னோட ஒய்ஃபாக பார்க்குறேன், என்னோட ஒய்ஃப் என் கூடவே இருக்கணும், நான் சேஃபாக பார்த்துக்கண்டா ப்ளீஸ் எனக்கு சான்ஸ் கூட சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜிம்மின் தான் எதுவும் சொல்லாங்க பாரு அப்படின்னு சொல்லி ஜிம்மின் தான் ஜக்கூட் ஃபேஸ்லாம் கட் பண்ணி விட்டு ஒரு மாதிரி கட் பண்ணிவிட்டு டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இது ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லிட்டு அவர் போய்ட்டு ஃபுட்டோட இடத்துல வந்து கொடுக்குறாங்க, ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ ஜங்கு சாப்பிட்டு முடிச்சுக்கு அப்படி ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு டைம் கூட சொல்கிறாங்க, இன்னும் எவ்வளோ டைம் சொல்கிறாங்க, இந்த டைம் கூட சொல்கிறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிம் என் ஜங்கோட மேரேஜ் நடக்குது. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியோடு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பையன் தான் இல்லை, ஜிம் லைஃப் வந்து ஸ்பாயில் கூட நினச்சிருப்பாங்க. இப்போ அவங்க ஜங்கோட வராங்க, பார்ப்பா நீ எனக்கு ஒரு பையன் தான் ஓகேவா, ஜிம்மில் நல்லா பார்த்துக்கோ சொல்லிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்களாம் ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்குறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு வந்துட்டு நம்ம ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? பையனை லவ் பண்ணதுக்கு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி உங்கள் பையனை வந்து உங்கள் பையனை அக்செப்ட் பண்ணிட்டு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஹர்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹர்ட் பண்ண மாட்டேன், இட்ஸ் மை ப்ராமிஸ் அப்படி சொல்கிறாங்க. ஃபைனில் ஜங்கோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. நன்றி சரி வருமா சொல்கிறாங்க. அப்பா அவன் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா, அந்த பையன் ரொம்ப பாவம்ப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும் பா சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் அப்படி சொல்ல, அவன் அக்செப்ட் பண்ணிப்பான் நான் ஜவுக்க, ஏன்னா எனக்கு புரியுது அந்த பையன் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டை மறந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பான், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பான், ஒன் டே வந்து அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படி சொல்கிறாங்க. லைஃப் ஃபைன் நான் ஜிம் ஜங்கோட மேரேஜ் முடிஞ்சிச்சு. ஜவுக்கு வந்து ஜிம் வந்து கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஜிம்மில் அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி பர்சன் லவ் பண்ணுறாங்க, அம்மா எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, எனக்கு சம்டைம்ஸ் அவங்களோட கம்ஃபர்ட் வேணும்னு தோணுதுமா சொல்லி ஜிம்மில் ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க. ஜிம்மில் அப்பா அம்மாவும் ஜங்கோட அப்பா அம்மா பேசி தான் கூட்டி வந்திருப்பாங்க. அவங்களுமே இதான் சொல்லியிருப்பாங்க, உனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும், எங்களுக்கு அப்புறம் யார் பார்த்துப்பாங்க, நாங்கள் ரொம்ப வருத்தப்படுவோம், உன் லைஃப் இப்படி ஆயிரப்படுது, அவன் போயிட்டு முடிஞ்சிடுச்சு, அவன் இறந்து போயிட்டான், அவன் கூட அவன் இருந்த வரைக்கும் அவனுக்கு ட்ரூ லவ் கொடுத்துருக்கா, அவனும் ட்ரூ லவ் கொடுத்துருக்கான், இப்போ அவன் இறந்து போயிட்டான், அவன் இல்லைன்ற போய் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனே நினச்சிட்டு வாழ்ந்து லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஜிம் மேரேஜ் ஓகே சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிம் ஜங்கு மேரேஜ் முடிச்சு ஒரு வீட்டுக்கு போகிறாங்களா, இவங்க 2 பேரும் மட்டும் தனியாக ஒரு வீட்டுக்கு தான் நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க. பெட் அப்படியே வந்து ரொம்ப டெக்கரேட் ஆகிருக்கு. இப்போ ஜம்ப் பண்ணுறது எல்லாத்தையும் ரூம் பண்ணுறாங்க. ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. ஜம்ப் எல்லாத்தையும் ரிமூவ் அந்த இப்போனாக்கா அந்த பெட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்லாம் போட்டுருப்பாங்க, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிம் தான் பார்க்குறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. படுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் படுத்துக்கிறாங்க. ஜம்ப் அப்படி ஜிம்முக்கு தட்டி தராங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜம்ப் பார்த்தா அப்படி லூ எப்படி பாசமாக இருக்கோ அதே பாசம் அதே கேர் தான். ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கும், அது மோர் அதை இதை விட அதிகமாக கொஞ்சம் செக்யூராகவே ஃபீல் ஆகிருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு மார்க் அப்படி சின்ன ஜெலஸ் கூட ஜம்ப் வந்து ஜிம்மு கிட்ட இருந்ததே இல்லை. ஒரு பார்த்துருக்காங்க. ஜிம்மில் வந்து இதில் ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜம்போடு தட்டி கொடுத்து ஃபுல்லாக தோணுதுக்கப்புறம் ஃபோர்கட்டில் டெஸ்ட் பண்ணுறாங்க. நீ சேஃபாக இருக்கும் ஓகேவா, ஸோ ஜம்போடு பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஜிம் வந்து எதுவும் பண்ணாமல் அப்படி தூங்கியிருப்பாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜம்க்கு ஜிம்மு ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க ஸ்டில் இப்போ வரைக்கும். அவங்க வராங்க. ஸ்டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம் காசு சொல்கிறாங்க. என்ன டேஸ்ட் சொல்கிறாங்க, நீ ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. இல்லைடா உன்னோட ஜிம் வந்து ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லைடா அவன் டைம் எடுக்கல, யாராக இருந்தாலும் அப்படி தானே, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்க ஜிம்னு நினச்சி ஓகேவா, ஏன்னா அவன் இந்த அளவுக்கு லோ லவ் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு இருந்தப்போ அவர் தான்
ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருக்காரு. அவனுக்கு லவ்னு கூட ஸ்டார்டிங் தெரியல. அவர் நம்ம பின்னாடி சுற்றுறாரு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருக்கா, ஓகே சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் தான் ட்ரூவாக லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணாமா. ஆனால் அந்த லவ் கூட அவனுக்கு அப்பாமெண்ட்டை கிடைக்கல பற்றியா சொல்லிட்டு நமக்கு ரொம்ப அழகாங்க. இதெல்லாம் ஜிமின் கேட்டுருந்தாங்க. நீ என்ன அழகாக சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் ஆசைப்பட்டு வரணும்னா அது லவ் தானே. அதுதான் அவர் லவ் பண்ணியிருக்காரு, இவனுக்கு ரிட்டன் லவ் பண்ணியிருக்கான். அந்த லவ் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியாதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் இறந்து போயிட்டார் பற்றியா சொல்லிட்டு இருக்கும்போது கஷ்டமாக இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க பாரு, அவர் லவ் நீ கூட சொல்கிறாங்க. இல்லை அவர் லவ் எனக்கு என்னால் கொடுக்க முடியாது, எனக்கான ஒரு லவ் இருக்குது அதில் கொடுப்பேன். ஏன்னா அவர் வேறு நான் வேறு இல்லை சொல்கிறாங்க. இல்லைடா நீ அவர் உருவத்தை வேறு வேறு இருக்கலாம், ஆனால் லவ்ன்றது உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது ஜிமின் மேலே, ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. எனக்கு பெருசாக ஆசை இல்லை, என் ஜிமின் ஹாப்பியாக இருக்கணும் சிரிக்கணும், அதுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்கிறேன். ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. தானே ஒரு பர்சன் இந்த லவ் பண்ணாங்க ஆல்ரெடி, அதே லவ் இன்னொரு பர்சன் லவ் பண்ணுறாங்க சொல்லும்போது அதுக்கு மாதிரி இருக்குது. நம்ம ஜம்ப் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறோமோ இல்லை ஹார்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் வந்துட்டு. இப்போது ஒரு 2 months ஆஃப்டர் நான் ஜிம் பார்க்குறாங்க. ஜவுக்கு அப்படியே விட்டு அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம் அவரே அறியாமல் ஜவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஏன் எவ்வளோ லவ் பண்ணுற எனக்கு தெரியலையே, உன்னையும் இழந்துரோட இப்போலாம் பயமாக இருக்குது சொல்கிற ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு ஜிம்மில் தான் போயிட்டு ஜவுக்கோட 4 o'clock கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ ஜவு காசு ஜிம்மி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜவுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஐ லவ் யூ. எனக்கு எப்படி இந்த உன் மேலே இந்த லவ் வந்துட்டு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னும் என் லைஃப் எழுதுன்னு சொல்ல மாட்டேன், எப்போவுமே ஒரு மனசு வந்துட்டே தான் இருப்பாரு அவருடைய ஃபர்ஸ்ட் லவ், ஓகேவா. ஆனால் இப்போ உன்னையும் நான் அப்படி பார்க்குறேன். ஏன்னா எனக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் சொன்னாலும் எனக்கு வேணும். நீ நான் அப்படி பார்த்துக்கிறேன், பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணுறேன். கொஞ்சம் கூட உங்ககிட்ட ஒரு சின்னதாக கூட நான் ஒரு லஸ்ட்டு ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா என்னை பார்க்குற விதம், ஒரு அம்மா ஒரு குழந்தைய பார்க்குற விதம், ஒரு பியோர் லவ், அதை நான் மட்டும் பார்த்துருக்கேன் ஜவுங்கா அப்படி சொல்லி நான் சொல்லிகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜவுங்களாக தூங்கிட்டு இருக்காங்க. நீ எவ்வளோ கஷ்டப்படுற பார்த்து என்கிட்ட தப்பாக கூட சின்னதாக கூட டச்சஸ் கூட நீ உங்கள்கிட்ட நான் ஃபீல் பண்ணதே தெரியுமா. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் கூட அதை இப்படி தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணார், ரொம்ப செக்யூர் அம்மா கூட இருக்க மாதிரி. சேம் உங்க கூட இப்படி தான் அப்படி சொல்கிறாங்க. ஈவன் நான் உங்க கூட அம்மா கூட லூ கூட இருந்தவரை மோர் செக்யூராக ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா நீ அந்தளவுக்கு இதை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஜிம் வந்து அவ்வளோ ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஜவுக்கு நல்லா கேட்குது. அவர் தூங்கிட்டு இருப்பாரு. ஜிம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துருக்கணும். அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை, அப்படி கேட்டுறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி தந்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. இது போதும், இந்த ஹாப்பினஸ்ஸே போதும், தண்ணி வேறு எதுவும் வேணாம், இந்த ஃபிசிக்கல்ன்ற விஷயமே கிடையாது லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணால் அதை தாண்டி என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ அழகா ஜிம் அமைதியாக ஜங்க் அப்படி தூங்கிருப்பாரு. ஜிம்மில் போய் கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டு பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு 1 week ஆஃப்டர் தாண்டா நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் நம்ம போய் தான் ஆகணுமா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்பிச்சு ஷுகா நம்ம ஜம்முக்கு இவங்களும் கிளம்புறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எங்கே போகிறீங்கன்னா சொல்கிறாங்க. அதுவாக ஃபாரின் மீட்டிங்க்கு சொல்கிறாங்க. மீட்டிங் ஆமாம் சொல்கிறாங்க. எங்கன்னு கேட்குறாங்க. யூஎஸ்ஏ சொல்கிறாங்க. அந்த நேம் கேட்டது ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜிமின் டேரக்டாக ஜம்காதை பார்க்குறாங்க. ஜம் பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ ஜெக போய் அங்கே தனிக்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு பாஸ்ல மெமரிஸ் ஆகுது என்னன்னாக்கா ஒருவேளை இதே மாதிரி தான் அவர் சொல்லிட்டு போயிட்டு ரிட்டன் வரவே இல்லை. பயம் வந்துட்டு ஜிம்மின் கூட போய் ஜம்கா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜம்முக்கு நீ போகக்கூடாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜம்கா நீ போகக்கூடாது, அகைன்னு உன்னை இழக்கிற ஒரு சக்தி என்னால் எனக்கு இல்லை. இன்னொரு டைம் என்னோட லவ் நான் இழக்கவும் முடியாதுனால சரியா ஒரு டைம் ஒரு பாஸ் நான் இழந்துட்டேன். இன்னொரு டைம் நடந்துச்சுன்னு கேஸ் சத்தியமாக நான் இருக்கவே மாட்டேன். எனக்கு நீ வேணும், எங்கே போயிடாத ப்ளீஸ். எங்கே பாரு எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த பணம் ஆஃபீஸ் பொருள் எதுவும் வேணும், எனக்கு நீ மட்டும் தான் வேணும் ஓகேவா ப்ளீஸ் ஜம்கா என்னோட போயிடாத பயமாக இருக்கு சொல்லி ஜிம்மின் நடறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க சுற்றி நின்று. இப்போ அவர் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓகேயான்னு ப்ளீஸ் சொல்லுங்கள், இந்த மீட்டிங்க்கு ஒரு போவேன் நான் ஓகேவா. எனக்கு மற்றவங்க பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் என் லைஃப்பில் எனக்கு தான் நல்லக்கு திங்ஸாக தெரியுது. ஒரு வேளை இதே மாதிரி தான் இல்லை இன்னும் சொல்லிட்டு போனாங்க. நல்ல டைம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக அது வெளில ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ என்ன மனசு உள்ளே ஜம்கா மட்டும் தான் இருக்காங்க. ஜம்கா விட்டு போயிட்டா கண்டிப்பாக தாங்க முடியாது, உயிரிடவே இருக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜம்கா மாதிரி ஜிம்மின் என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜம்கா என்னோட போயிடாதம்மா ப்ளீஸ் மாசம் ஜிம்மி கேட்குறாங்க. பயமாக இருக்குது தனியாக இருக்கிறதுக்கு ஓகேவா, என் கூடவே இருக்கணுமா ப்ளீஸ் மா சொல்கிறாங்க. ஜம்கா ஒரு மாதிரி இருக்குங்க பாடா நான் எங்கே போகலாம் சொல்கிறாங்க. பாரு ஜம்கா எங்கே போவேன் நான் ப்ளீஸ் இருக்கு நீ என்னை விட்டு போயிடா ஜம்கா. ஜம்கா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அகைன் பயமாக இருக்குது தனியாக இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜம்கா பார்க்குறாங்க. பாரு நீ எப்போவுமே தனியாக இருந்ததே இல்லை, உங்க கூட எல்லாருமே இருந்திருப்ப சொல்லிட்டாங்க. என் கூட எல்லாருமே இருந்திருக்கலாம், ஆனால் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணி என்னை ட்ரூவா என்னை இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறது நீ மட்டும்தான் சரியா. எனக்கு ஒன்று தாண்டி என்னால் வேறு யாரும் யோசிக்க முடியல. எனக்கு தெரியும் என்னோட பாஸ்ட் லைஃப்ன்றது பாஸ்ட்டாக மட்டும்தான் இருக்குது, அது ப்ரெசென்ட்டாக ஆக முடியாது. ஆனால் ப்ரெசென்ட் லைஃப்பை நான் வந்துட்டு இழக்க ரெடியாக இல்லை. எனக்கு நீ வேணும், எப்போவும் என் கம்ஃபர்ட் சொல்லி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜம் பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்லிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி ஜிம் வந்துச்சாங்க. ஐ லவ்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து ஜங்கு தூங்கிட்டு இருக்காங்க நினச்சா சொல்லியிருப்பாரு. இப்போ கேட்குறாங்க. அப்படின்னா நீ சொல்லு நான் அவருக்கு ஃப்ரெண்டாக அவன் கூட இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஃப்ரெண்டாக இல்லை ஹஸ்பண்டா எனக்கு கம்ஃபர்ட் சொன்னால் எல்லாமே என் கூட இருக்கணும் சரியா. எனக்கு ஃப்ரெண்டாக நீ வேணாம் என் ஹஸ்பண்டா ஆப்ஷன் கேட்குறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. உனக்கு நான் எல்லாமே இருப்பேன்டா, ஃப்ரெண்டா ஹஸ்பண்டா பார்ட்னரா ஒரு வெல்விஷரா ஒரு கம்ஃபர்ட் சொன்னால் எல்லாமே நான் இருப்பேன்டா, அப்பாவா அம்மாவா சொல்லிட்டாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறேன் அப்படி கேட்குறாங்க. நீ ஆசைப்படல ஓகே, நீ ஆசை
ஆசைப்பட்டாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் கேட்டால் போய்க்கிறாங்க. எங்கேயும் போயிடாத, வேண்டாம், எனக்கு அது நினச்சாலே பயமாக இருக்குது, நான் அகைன் இறந்துடும் பயமாக இருக்குது, வேண்டாம், நான் ஒரு பர்சன் ஆல்ரெடி இறந்துட்டேன், இன்னொரு பர்சன் இழக்க முடியாதுனால ப்ளீஸ், எனக்கு இது காட் கொடுத்த செகண்ட் கிஃப்ட், இதனால் என்னால் இழக்க முடியாது அப்படி ஜிம் தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. போவாத, எங்கேயும் போயிடாதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எங்கேயும் போகல, இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஜிம் இட்ஸா காமன், இதில் போய் என்ன இருக்குது, ஒருத்தவங்க நடந்துச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு நடக்காது, ஓகேவா, நான் பார்த்துட்டு சொல்கிறாங்க. இல்லை என் ப்ளீஸ் எனக்கு வேண்டாம், ஜம்கா நமக்கு இந்த ஆஃபீஸே கூட வேண்டாம், இந்த ஒர்க்கே கூட வேண்டாம், நம்ம இந்த லைஃபே கூட வேண்டாம் சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லைஃப்பில் விட்டுட்டு சாதாரணமாக ஒரு ஆர்டினரி லைஃப் லீட் பண்ணுவோமா, இதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படி வேணாம் சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப் இதெல்லாம் போகிறதே வேண்டாம், என் ஹஸ்பண்ட் என் கூட மட்டுமே இருக்கும், எனக்கு மட்டுமே சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக நீ அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு என் ஜங்கா கொடுத்து ரொம்ப சேஃபாக இருக்குது, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் ஃபீல் பண்ணுறேன், என் ஜங்கா எதுக்கும் இழக்க மாட்டேன், என் ஜங்கா என் கூட இருக்கணும்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜமுக்கும் நானும் ஜிம்மில் விட்டு எங்கேயும் போக மாட்டேன், சரியா, நீ என் கூட தான் இருக்கணும், நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லி ஜமுக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் தான் அப்படி நீட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு முன்னாடி என்ன ஜம்ப் பார்க்குறாங்க. இப்போ செயின் எடுக்கிறாங்க. இதை நீ வேர் பண்ணிக்கிட்டே அப்படின்னாக்கா நீ முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம் ஹஸ்பண்டா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிம் இருந்தாங்க எனக்கு போட்டு விட சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் போய்ட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த டபுள் செயின் அழகாக போட்டு விட்றாங்க. இதுக்கப்புறம் நீ ஜான் ஜிமின் ஓகேவா, எப்போவும் சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பேன் என் கூட, புரியுதா சொல்கிறாங்க. இங்கே பாரிச்சிங்கன்னா லைஃப்பில் ஒருத்தவங்க நம்ம விட்டு போயிட்டாங்கிறதுக்காக நம்மளும் போகக்கூடாது, ஓகேவா, நம்மளும் போக முடியாது எதுவும் இல்லை, நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும், புரியுதா, நம்ம போயிட்டு முடிகிற வரைக்கும் நம்ம இருந்து ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கடவுளில் மட்டும் ஒன்று எடுத்தாங்கனாக்கா இன்னொன்று பெட்டராக கொடுப்பாங்கன்னு அர்த்தம். அப்படி உனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது பெட்டரான ஒன்று தான், ஏன்னா அவங்களுக்கு ஃபேட் இல்லை வாழ்றதுக்கு, ஆனால் செகண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீ வந்துட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் இந்த செகண்டாக கொடுத்த கிஃப்ட்டை எங்கேயும் தொலைச்சிட மாட்டேன், பத்திரம் பார்த்துப்பா, எனக்குள்ளேயே வச்சு பாசம். ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜம்கா ஜிம்மில் ஃபோன் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜம்கா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக எல்லாரும் ஹாப்பியாகிறாங்க. ஜெகு பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. யாங் சொல்கிறாங்க. தேங்க்யூடா சொல்கிறாங்க. யாங் என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெகு பாருங்க, பாரு இதுக்கப்புறம் இவன் எங்கேயும் போக மாட்டான், சரி உங்க கூடவே இருப்பான், நாங்கள் இவனை கூட்டிகிட்டு போனது நினச்சோம், ஃபாரின் அனுப்புறதை நினச்சோம், ஆனால் நீ இப்படி ஃபீல் பண்ண நினச்சி கூட பார்க்கல சொல்கிறாங்க. யாங் அது சொல்கிறாங்க. இங்கே பாரு இதுக்கப்புறம் அவன் எங்கேயும் போக மாட்டாங்க, ஓகேவா, உங்க கூட தான் இருப்பான், நீங்கள் லைஃப் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் ஹாப்பியாக இருப்பீங்க, குழந்தைல பெற்று அழகாக ஒரு லைஃப்பை வாழணும், ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு பாஸ்ட்டை மறந்துட்டு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ மறக்க கூட வேணாம், அட்லீஸ்ட் மூவ் ஆன் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அப்படி வந்துட்டு ஒரு 4 months ஆஃப்டர் அப்படி போயிடுற டைம் போயிட்டே இருக்குது. 4 months ஆஃப்டர் நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிமின் கிச்சனில் குக் பண்ணிருக்காங்க. அப்படியே ஜங்கு வந்து ஜிம்மி பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன பண்ணிருக்கா, நான் குக் பண்ண வந்தா சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி ஜிம்மி பேக் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நம்ம கேட்கவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அப்படியே ஜிம்மில் டர்ன் பண்ணுறாங்க. அப்படியே ஜிம்மில் ஜங்கு பார்த்த மாதிரி இருக்காங்க. ஜங்கு தான் பார்த்துட்டு நீ தப்பாக எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. என் ஜிம்மில் பார்த்துக்கிறதுக்கு ஒரு குட்டி குழந்தை வரட்டுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ஏன்னா நான் மட்டும் பார்த்துக்க முடியாதுல்ல, ஏன்னா சம்டைம்ஸ் நான் வெளிலாம் போகிறேன், அப்போல்லாம் ஜிம்மில் பார்த்துக்கிறதுக்கு ஒரு குட்டி குழந்தை, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வரட்டுமா அப்படி கேட்குறாங்க. உனக்கு பர்மிஷனோட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அதே சொல்கிறாங்க. உனக்கு ஓகே நான் மட்டும் ரொம்ப சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு குட்டி குழந்தை வரணுமா என்னை பார்த்துக்க சொல்கிறாங்க. என்னை பார்த்துக்க நீ போகிறதா சொல்கிறாங்க. நான் நல்லா பார்த்துப்பேன், நான் இல்லாத டைமில் ஒரு பர்சனை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது நம்ம பொண்ணோ இல்லை பையனோ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தப்பா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு ஓகே நான் மட்டும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறேன் நான் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா எனக்கு அதில் விஷயமே இல்லை, எனக்கு என்னக்கா எனக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதம் லவ் பண்ணோம், அது நம்ம பொண்ணோ இல்லை பையனாவோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு ஒரு அழகான ஒரு குட்டி பையனை ஒன்றை மாதிரி எப்போன்னு பத்திரமா பார்த்துக்கிற ஒரு பாசனா என்ன சொல்கிறாங்க. அப்படி ஒரு குட்டி ஜீவனை பெற்றுக்கலாமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க பெற்றுக்கலாமே சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு போய்ட்டு ஜிம்முக்கு இப்போ கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜிம்முக்குள்ள ரொம்ப அழகான ரொமான்டிக் செக்ஷன் போயிட்டுருக்கு. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா என்னை விட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இங்கே பாரு பெயினாக இருக்க சொல்கிறாங்க. அச்சோ பெயின் இருக்கா சொல்லி ஜங்கு டக்கு எழுந்திட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஒன்று செக் பண்ண சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. பாரு அப்படியே யூஸ்கார விட்டு ஒரு பெயினாக வந்து சொல்லிட்டு நான் கூட ஸ்டாப் பண்ணுறது ஓகேவா சொல்கிறாங்க. அவ்வளோ லவ்வாக சொல்கிறாங்க. அவ்வளோ லவ் இருக்குது ஓகேவா. இந்த விஷயம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை ஓகேவா. இப்போ வரைக்கும் நான் பேபி வரணும்னு ஆசைப்படுறது, உன்னை பார்த்துக்கிட்டு உன்னை பத்திரம் பார்த்துக்கணும் எனக்கு அப்புறம் கூட சரியாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் வந்து ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ ஜங்கா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. லவ் பண்ணதுக்கும் என்னை அக்செப்ட் பண்ணுங்க. பாரு இப்போ நான் சொல்கிறேன், நீ என்னை அக்செப்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் சரியா ஓகேவா. நான் லவ் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் தான், நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது அது இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு அழகாக லவ் இருந்து சொல்கிறாங்க. வேண்டாம் அது பாஸ்ட், அது அப்படியே போயிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜம்மு ரொம்ப அதை ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ சேஃபாக இருக்கியா செக்யூராக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ லாஸ்ட் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே 4 years ஆஃப்டர் பார்க்குறேன்டா இங்கே ஒரு பையன் அப்படியே மறைச்சி பார்க்குறேன். ஜம்மு பார்க்குறேன். ஏன்டா இந்த மாதிரி மேலே சொல்கிறாங்க. இங்கே பாரு நம்மகிட்ட எத்தனை சொல்லியிருக்கேன், நைட்டில் தூங்கும்போது அம்மா பக்கத்தில் படுக்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே அவன் என் ஒய்ஃபோட சொல்கிறாங்க. உன் ஒய்ஃபாக இருக்கா, என் அம்மாவாக இருக்காங்க, என் அம்மா தானே
நான் தான் சொல்லிக்கிறேன் என் அம்மா வேறு டச் பண்ண பிடிக்காது சொல்கிறாங்க. டேய் நான் மட்டும் என்ன சொல்லி கொடுத்தேன், மற்றவங்க டச் பண்ணாமல் பார்த்துக்கணும், மற்றவங்க உன்னோட அம்மாவை யாரும் பார்க்காத மாதிரி பார்த்துக்கணும் நல்லா சொன்னேன், என்னையே நீ பார்க்க விடாது சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் என் அம்மாவுக்கு நான் தான் பாடி கார்டு, நான் தான் எல்லாமே ஓகேவா சொல்கிறாங்க. இது பாடி கார்டாக சொல்கிறாங்க. ஆமாம் என் அம்மா வேறு டச் பண்ணி பிடிக்காது சொல்கிறீங்க, அம்மா நான் தான் பத்திரம் பார்த்துக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. டேய் இங்கே பாடா நான் உங்களை அப்பாடா, அது நான் உனக்கு பெற்றது, என் ஜிம்முக்கு பத்திரம் பார்த்துக்கணும் தான் சொல்கிறாங்க. அந்த வேலை நல்லா பார்க்குறாங்க, என்னையே பக்கத்தை விட மாட்டேன் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மு சரிச்சிட்டு இருக்காங்க, என்ன ஜிம்மு சரிச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஒன்று இல்லை சொல்கிறாங்க. இப்போது ஜம் பக்கத்தில் பார்த்தா என்ன எப்படி மிரட்டுறான்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க உன்னோட அம்மா பக்கத்தில் யாரும் வரக்கூடாது, உன்னோட அம்மா பத்திரம் பார்த்துக்கோ, நான் இருந்தாலும் இல்லைனா பத்திரம் பார்த்துக்கோ நீங்கள் தானே சொன்னீங்க சொல்கிறாங்க. டேய் நான் சொல்லுறது மற்றவங்க கிட்டேருந்து சேஃபாக பார்த்துக்கிட்டலாம் சொன்னா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருமா குக்கி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. டேடா என்னை வந்து பத்திரம் பார்த்துப்பாங்க ஓகேவா, எதுவும் ஹார்ட் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் தப்பு இல்லை, நைட்டில் தூங்கும்போது நான் எங்கே தூங்கிட்டு இருக்கேன், நான் அப்புறம் ஏஞ்சி பார்க்கும்போது நீங்கள் உங்கள் பக்கத்தில் அவர் படுத்துருக்காரு சொல்கிறாங்க. அப்போ நான் எங்கே தூங்கிட்டு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. ஹாலில் போய் தூங்கு சொல்கிறாங்க. ஹாலில் போய் தூங்குமா சொல்கிறாங்க. மற்றவங்க போய் தூங்கு, இந்த பாரு ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபு நான் நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா, எனக்கு அப்புறம் நான் இல்லை மட்டும் நீ பார்த்துக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. அதை நானே பார்த்துக்கணும் சொல்லி ஜங் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறது என்ன நீ பார்த்துப்பேன் நான் தான் பார்த்துக்காது சொல்லிட்டு அது போய் ஏறிக்கிற ஜிம் மேலே 2 பேர் ஜிம் மேலே சண்டை போட்டு ஓவர் ஆகிட்டு அவ்வளோ அழகாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ரொம்ப லவ் பேபி சர்ஜி அவங்க சரி ஜிம்னு அவ்வளோ பார்த்துப்பாங்க. 2 பேர் காமெடி ஃபைட்டில் பண்ணுவாங்க, அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்படி ஒரு பர்சன் நான் தன்னை லவ் பண்ணி இவ்வளோ அழகாக ஒரு ஃபேமிலி கொடுத்தது அப்படி ஜம் ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. என்ன நினைக்க மறக்க என்னால் இப்படினாக்கா அதை நம்பவே முடியல. இவ்வளோ அழகாக ஒரு லைஃப் எனக்கு கிடைக்கும் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு முடியல இதே மாதிரி யாராவது ஹார்ட் ஆகிட்டாங்கக்கா அவங்களுக்கு ஒரு அழகாக லைஃப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஜம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும் சரியாக சொல்கிறாங்க. அவங்க ட்ரூவான பர்சன் தான் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், அவங்க டிசர்வான பர்சன் அவங்க சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜம் சொல்கிறாங்க. ஜம்முக்கும் ஜிம்மில் சேர்ந்து ஜிம்மில் சிக்ஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொன்ன ஜிம் சொல்கிறாங்க. 2 பேர் பார்த்து இதோடைய அந்த ஸ்டோரியை எண்ட் பண்ணுறாங்க. பிடிச்சிக்க நம்பர் ஓகேவா. ஐ ஹோப் பாய் டேக் எவ்ரி ஒன்.